இன்னொருத்த ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேல, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனை பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமயா சரணம், சரணமயா சரணம், சரணமயா சரணம், சிவாய் சிவாய். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் சங்கராய நமः. ஓம் சங்கராய நமः. ஓம் சங்கராய நமः. சொல்லுங்க வினோத். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி, அறிவு அறிவு என்று மூளையிலிருந்து செயல்படுவது இல்லை, மூளையின் தான் அறிவா? அது தனிப்பட்டு இயங்கும் ஒரு சக்தியா? நீங்க மூளையிலிருந்து சிந்திக்கணும், மூலாதாரத்திலிருந்து சிந்திக்கணும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்படி செயல்படுகிறது சார்? எங்கிருந்து செயல்படுகிறது? அதாவது ஒரு சாமானியனுக்கு எல்லாரும் மூளையில இருந்து நடக்கிறதாக, ஏன்னா நம்ம உடம்போட மொத்த இணைப்பும் மூளைக்கு தான் போகுது. நீங்க ரத்தம் ஹார்ட் பம்ப் பண்ணி எங்க அனுப்புதுன்னா மூளைக்கு தான் அனுப்புது. இதே மாதிரி இந்த நரம்பியல்கள் எல்லாம் இந்த கழுத்து பாகத்துல இணைஞ்சி மூளைக்கு தான் போகுது. இந்த சவுண்டு 4 நாக்கு இணைகின்றது தொண்டை குழியில். இந்த 4 நாக்குகள் இணைந்து அதுவும் மூளைக்கு தான் போகுது. அதனால எல்லாம் மூளையில இருந்து நடக்கிறதாக நம்ம எல்லாம் நம்புறோம். ஆனா உண்மையில் அறிவு எங்கிருந்து செயல்படுகிறது என்றால் உயிரிலிருந்து செயல்படுகின்றது. விலங்குகள், தாவரங்கள்னு நிறைய பேச. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வந்து சொல்லுங்க. இந்த மூளையில இருந்து நம்மளுக்கு செயல்படுறதாக நம்ம செயல் பத்தி சொல்றோம். ஆனா எங்க இருக்குன்றத பத்தி நம்ம சொல்றது இல்லைல்ல. அறிவு மூளையில இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாமே பிரெயினுக்கு போகுது. வெளியே வரும்போது வேணா நீங்க அதனோட துணை இருக்கு. ஆனா முதல்ல இப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், உங்க மனசுல ஒரு விஷயம் எழுது. அந்த எழுறது தப்பான விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மனதுல இருந்து எழுது, ஆனா இது தப்பா இருக்கு.
ஆனா உங்களுக்குள்ள எழுந்ததை இதை தப்புன்னு சொன்னது யாரு? இப்ப மனசு தான் ஆசைப்பட்டது, மனசு தான் விரும்பினது, மனசு தான் எதிர்பார்த்தது, மனசு தான் ஆதாயம் தேடிச்சு, மனசு தான் அதற்கான விஷயத்தை வெளியே போய் எடுத்து உள்ள கொண்டு வந்துடுச்சு. ஆனா இது நடந்தா தப்பு, நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றது உள்ள இருந்து தான் சொல்லுது. அதுதான் அறிவு. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு எண்ணெய் வஸ்துக்களை போய் பார்க்கிறோம்னா மனசு அதை பார்த்த உடனே ஆசைப்படுறது சாப்பிடறதுக்கு. ஆனா இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றது எது? அதுவும் உள்ள இருந்து தான் சொல்லுது. இப்போ இந்த 6 அறிவுக்கு உட்பட்ட நம்ம இதெல்லாம் அதை அதை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த அறிவு தானே நம்மளை வழிகாட்டுது, இயக்குது, இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அஹ், உடல் மேல் யார் அக்கறை கொள்றார்? உயிர் மேல் ஆசை கொள்றது வேற. அந்த உயிரை பாதுகாப்பா வச்சுக்கணும், அதுக்காக பக்குவமா நடந்துக்கணும். யாராவது ஏதாவது கேட்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப நல்லா பாருங்க, நல்லா மழை பெய்யுது, குளிர்காலம், அந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு விரும்புவாங்க. உடனே வெயில் காலம்னா பனி பிரதேசத்துக்கு போகணும்னு விரும்புவாங்க. இந்த பனி பிரதேசத்துல இருக்கிறது எல்லாம் ஒரு அங்க போனா இங்க போனா ஒரு சந்தோஷம், அது இதுன்னு. ஆனா இதுல இருந்தெல்லாம் நீ உன்னை பாதுகாத்துக்கணுன்றதுதான் இயல்பு. ஆனா அதை எப்பவுமே அந்த இயல்பை மீறுற விஷயத்தை தான் மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க. சரிங்க சுவாமி, இதெல்லாம் இருந்தா மட்டும் ஆரோக்கியமா இருந்துருவாங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்களான்னா அது அடுத்த வேற, நம்ம வேற திசையில் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் நீ செய்யாம உன்னை தடுப்பது யாது? இப்போ உனக்கு இங்க முடியல, இங்க போனா அதுக்கேத்த சூழல், அதுக்கேத்த பக்குவங்களை எல்லாம் நீ எதுவும் உருவாக்கல. அந்த இடத்துக்கு போனோம்னா உள்ள இருந்து உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சாமி, நடுவில் எதுவும் கேட்கலங்க சாமி. ஆனால் இதையெல்லாம் உள்ள இருந்து யார் உங்களை சீர் செய்து கொடுக்குறாங்க? இந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த மாதிரி, தட்ப நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க உடலை கட்டமைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு இந்த திறன் கிடையாது. இதெல்லாம் யார் செய்யறான்னா அறிவு முதல்ல அதன் செயல்பாட்டை காட்டும். அதுக்கப்புறம் இந்த உடல் கட்டமைப்புக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி உங்க உடல்ல நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு மருத்துவர் இன்னைக்கு இந்திய மருத்துவரை எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த உடல்ல ஏதோ ஒண்ணு பிரச்சனை, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சுன்னா உடனே அது ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியாது. கேட்ட இதுக்கு கிருமி காரணம், மன அழுத்தம் காரணம்னு சொல்றாங்க. மன அழுத்தம் தான் ரொம்ப முக்கியமா எல்லா நோய்க்கும் முதல்ல சொல்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மனமாகப்பட்டது உங்களை துன்புறுத்துகிறதுன்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா பட்டு நல்லா அப்படியே எப்படி சொல்றது, மிக தெல்ல தெளிவாக தெரிகின்றது. மனம் நம்மளை பலவீனப்படுத்துகின்றது, துன்புறுத்துகின்றது, கோபப்படுத்துது, எவ்வளவு விஷயங்கள் பண்றது. இதனால் உடல் நலம் கெடுது, எல்லாமே தெரியுது.
ஆனால் இதை அறிவு கொண்டுதான் கட்டுப்படுத்த முடியும்ன்றதும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீகவாதிகள், ஆத்ம நாணம் நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மனமானது துன்புறுத்தும். இதை நீங்க எதை கொண்டு செயல் பண்ணணும்னா அறிவை கொண்டுதான் இதை கட்டுப்படுத்தணும். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான் அதிக நேரம் மூளையோட இணைவேன். ஏன்னா இந்த தாக்கங்கள்லாம் அதிகமா இருக்கும். இந்த மனதோட இயல்பெல்லாம் ரொம்ப கான்சியஸா எதுவும் மாறக்கூடாது, இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு இந்த குரு சொல்லி கொடுத்ததோ இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோ அதை பின்பற்றணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இணைவேன். அப்ப இணையும் போது பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. சொல்ல போனா ஒரு பக்கம் முகமே மேல் நோக்கி இருக்கும், வலது பக்கம் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும், இடது பக்கம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் உருவாச்சு. பழைய போட்டோக்கள் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்ப எனக்கு தெரியாது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப இளம் வயசு, அதனால எல்லாமே தாங்குச்சு. மன வலிமையில நான் என்ன பண்ணேன், இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதாக நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது தவறு அப்படின்னு சொல்லும் போதுதான் மெல்ல மெல்லமாக உள்ளுக்குள்ள சரி பண்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா அந்த மனமாகப்பட்டது வெளியும் உள்ளவும் தொடர்புல இருக்கு, உடலும் அப்படிதான் வெளியும் உள்ளேயும் தொடர்புல இருக்கு. இந்த அறிவு மட்டும்தான் இதையெல்லாம் பாதுகாக்கும் வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த உடல் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன், ஒரு சுற்றுப்புற சூழல் சரியில்லாத இடத்துல நம்ம போய் சுவாசிக்கும் போது, இல்ல நம்மளோட சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏதோ ஒரு காரணங்களுக்காக மாசுக்கள் நிறைந்த இடத்துல நாம இருக்க வேண்டியதோ பிரவேசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது. அப்ப அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடல்நிலையில் எதை அதிகரிச்சுன்னா இந்த அறிவுக்கு பிரச்சனை இல்லை, அந்த உயிருக்கு பாதுகாப்பு, உடல் நலம் கெடாதுன்னு பாத்தீங்கன்னா உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். இந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்திச்சுன்னா இந்த உயிர்ல இருந்து அந்த கிருமிகள் உள்ள போனாவே அதாவது இறந்து போயிடும். அப்ப அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தேவையான உணவுகள், உடலுக்கு வலிமை சேர்ப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது எதை சாப்பிடணுன்றதுன்னா இந்த அறிவே வழிகாட்டும். இவங்களோட பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும், ஆனால் இந்த அறிவு சொல்லும் இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது. அது இயல்பா தன் கடமையை அது செய்யும். ஏன்னா அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உயிர் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வழிகாட்டும். அதனால இந்த மூளையிலிருந்து செயல்பாடுகள் வேணா சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி வெளியே வர்றது தெரியறதுக்கு இப்ப எல்லாமே, இப்ப உடல் கட்ட விரல் நுனியில இருந்து உச்சந்தலை வரைக்கும் எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா மூளையில தான் கனெக்ட் ஆயிருக்கு. நாடி நரம்புகள் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால மூளையில அறிவு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை யாதுன்னு பாத்தீங்கன்னா அறிவு இருக்க இடம் உயிர்ல தான் இருக்கு. இந்த அறிவை நீங்க எவ்வளவு தூரம் வளர்க்கிறீங்களோ, இந்த மனதோட தாக்கம் இயக்கம் எல்லாம் குறைய 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 நமக்கு ஆன்ம ஞானம் பிறக்கும். இந்த மனம் அமைதியாகி ஊர்நிலை அடைஞ்சு உடல் மனம் ரெண்டும் ஒன்னா இணைய இருக்கும் போது, கவனம் சீராகும் போது இந்த அறிவு தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இயல்பான விஷயம், மனுஷனுக்கு இயல்பா இருக்கிற மாயம், மோகம், சஞ்சலம், சபலம், கோபம், தாபம், விருப்பு வெறுப்பு, ஆசா பாசம், நான் என்று உண்டு, இந்த பேதமைகள், கால பேதமைக்கு உட்பட்டும் சொல்றேன், இதெல்லாம் இருக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இயக்கங்கள் குறைகின்றது. இந்த இயக்கங்கள் குறையும் போது இந்த அறிவு தெளிவாக இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பயன் யாது என்று கேட்டீங்கன்னா மென்மை. எப்போதும் நம்மளோட உடலும் மனமும் வன்மையாகுவதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போதும் தன்னை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தா என்னாகும், வன்மையாகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வாழ்க்கையின் அனுபவத்துல எல்லாரும் பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா நடைமுறை என்பது நான் சொல்றது என்ன சாமி, நீங்க சிம்பிளா சொல்லிடுறீங்க, பொண்டாட்டியை சமாளிக்கணும், புள்ளக்குட்டியை சமாளிக்கணும், அம்மா அப்பாவை சமாளிக்கணும், அண்ணன் தம்பியை சமாளிக்கணும், வியாபாரம் பண்ணணும், போகணும் வரணும், எல்லாம் செஞ்சுதான் ஆகணும்.
நீ எங்கேயும் ஓடி போயெல்லாம் ஒளிய முடியாது. இந்த உலகத்துல பிறந்தா எல்லாத்தையும் நீ செஞ்சுதான் ஆகணும். நீ சுகமா இருக்கணும்னு நினைச்சா எல்லாம் மாறும். இதெல்லாம் இயல்பு. இப்படிதான் நம்ம போராடணும். இதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தோம். நீங்க சுகத்தை நாடி என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது நிலையானதாக இருக்காது. தற்காலிக ஒரு பயன், அவ்வளவுதான். குடி, கூத்து, கும்மாளம், கேலி, உல்லாசம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகம். அது முடிஞ்ச ஒரு சில மணி நேரத்துல திரும்பவும் அது தன் தன்மையை இன்னும் அந்த அனுபவத்தின் மேல இன்னும் அதிகமா காட்டும். திரும்ப அதையே நாட வைக்கும். ஏன்னா இதெல்லாம் அனுபவங்களா மாறிடுச்சு உங்களுக்குள்ள. அப்போ இது உங்களை பலவீனப்படுத்தினா கூட பரவாயில்லைன்னு சொல்லிடலாம். பயமுறுத்த ஆரம்பிக்கும். நம்மளை ஒரு கோழையாக்கும். யாராவது துணை நிற்கும் போது மட்டுமே நான் இயல்பாக நிற்கக்கூடிய நிலைக்கெல்லாம் போய் அது ஒரு மாதிரி கோணல் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நீ சந்திக்கணும். எல்லாமே இயல்பா சந்திக்கணும். அதுவும் நான் கடவுளுக்கு உட்பட்டு. இந்த இடத்துல கடவுள் இருந்தா என்ன செய்வார் அப்படின்ற அந்த உண்மையான நிலையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொன்னான்னா, நீங்க இந்த மனம் உடல் இணைஞ்சி கவனம் சீரா இருக்கும்போது, தெளிவா இருக்கும்போது இந்த அறிவின் மென்மையை நீங்கள் உணர்வீர்கள். இது உங்களுக்குள்ளதான் இருக்கு. இதைதான் அறிவு வளர்ப்பதுன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவை வளர்க்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மென்மை வளர வளர இந்த வன்மையாவது மென்மையாக குறைந்து கொண்டே போகும். அப்போ மாயை சும்மாவான்னு நீங்க கேட்காதீங்க. மாயையும் தன் பலத்தை காட்டதான் செய்யும். அது சும்மா இருக்குமா? இதையெல்லாம் பொறுமையாக நின்று நிதானமாக தெளிவாக உறுதியாக தன்னம்பிக்கையோட தைரியத்தோட எல்லாத்தையோட நம்ம இதை எதிர்கொள்ளணும். இப்போ நம்மளுக்கு சுவாமி ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. மாயை என்பது யாது? நான், எனது என்பது மாயை. இப்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதனால இந்த மாயைக்குள் சிக்குவது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். இப்ப நான்ற எண்ணம் அதிகரிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஹா, இது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கல மாப்பிள்ள, எதிர்க்காந்து வருது உள்ள, நம்மள தூக்கிடுச்சு. நம்ம கவனமா இருக்கோம். கவனமானா நீங்க எங்க கவனமா இருக்கீங்கன்னா அறிவுல இருக்கும். அப்ப இந்த அறிவு சொல்லிடுச்சு, இந்த நானும் எனதும் நம்மளை இயக்குது, நம்ம ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த என்ன செய்யறது? டக்குன்னு கடவுளை நாடு, இல்ல குருவை நாடு. அப்போ குருவை வணங்குவது மிகவும் சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு அறிவை முழுமையாக வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவு இதையெல்லாம் அவர்கள் கடந்து வந்தவர்கள். அவர்கள் அனுபவம் அந்த அறிவு நம்மளுக்கு துணை நிற்கும் போது நம்முள் இருக்கும் அறிவு மேலோங்கும். அது மேலோங்கும் போது இதன் இயக்கம் குறையும். இப்ப முதல்ல உங்களுக்குள்ள இருந்தே அந்த மாயை வேலை செய்யும். ஒரு நிலைக்கு உயர்ந்த பிறகு வெளியிருந்து உள்ள இயக்கப்படும். இயற்கையினால இயக்கும். வெறும் மனித குலத்தினால மட்டும்தான் இயக்குமான்னு நினைக்காதீங்க. சுற்றுப்புற சூழல் போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை நாடி இருக்கோம், கடவுளை தேடுறோம். இந்த இயக்கங்கள்ல எப்படி நடக்குதுன்ற உண்மையை அறிய முயற்சிக்கப்படும் போது மட்டும்தான் இதை பத்திலாம் நம்ம பேச போறோம். இப்ப நாமெல்லாம் ஒரு சாமானியர்களா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஏதோ சாப்பிடுவோம், தூங்குவோம், கஷ்டம்னா அழுவோம், இதுவா அப்படியா அப்படியா. சோ இது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு
சுவாமி லைன் கட் ஆயிடுச்சு, செக் பண்ணுறோம். வினோத் கேக்குதா? கேக்குதுங்க சாமி, லைன் கட் ஓகே ஆயிடுச்சு. ஓகே. ஆமா ஆமா ஒரு கால் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு சாமானியர்கள் என்ன பண்றாங்க, வெறும் கண் கண்ட சுகமே சுகம், காசு பணம், கண்ணில் பார்த்து காதால் கேட்டு என்ன நடக்குதோ இதுதான் நிஜம், இதுல நம்ம காப்பாத்திக்கணும், நம்ம ஆதாயம், கனவு, ஆசை, பாசம், நேசம், இப்படி நிறைய ப்ராசஸ். இதுல ஒண்ணு கூட நான் எங்க இருக்கேன், நான் எதை விரும்புறேன், எனக்கு என்ன தேவைன்றது யாருக்குமே தெரியாது. அஹ் உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் நான் எதுக்காக செய்யறேன்னு கூட தெரியாது. இந்த இடத்தான் நான் அறிவு இல்லாமல்னு சொன்னேன். உன்னை தவறா புரிஞ்சுக்காதீங்க, இது அறியாமைன்னு கூட சொல்லலாம். இது ஏன் எதுக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ ஒண்ணு தேவை, வேண்டுதல் வேணும். எல்லாருக்கும் பாருங்க டாடா பிர்லா ஆயிடும். சரி, நீ டாடா சாமி உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சாமி, நடுவில் நடுவில். மாயையின் இயக்கம்லாம் சகல சௌபாக்கியமா சகல சௌகரியமா நடக்கும். அது தன் கடமையை தன் ஈஸியா அவர்களை இயக்கி கொண்டு அதன் போக்கில் அது வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். இன்னும் எதுக்காக இங்க வந்திருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சு செயல்படணும். ஏதோ சாமி உங்கள் வாய்ஸ் கேட்கலிங்க சாமி. இப்போ இப்போ பாக்குறேன். இப்போ லைன்ல தான் இருக்கு வினோத். லைன்ல இப்போ கேட்குதுங்க சாமி, நடுவில் கொஞ்சம் கட் ஆயிடுச்ச மாதிரி இருந்தது. ஓ ஓகே ஓகே.
அப்போ ஆஹ், இதெல்லாம் தெரியுது, எல்லாம் பண்ணுது. ஆனா எதையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தப்பு பண்றோம், அதை மறைக்கிறதுக்கு போராடுறோம். அப்புறம் இத சரின்னு சொல்றோம். இந்த தப்பு சரியை யார் சொன்னாங்க? அதுவும் தெரியாது. ஒரு உறவு சரின்னு சொல்லுது, ஒரு உறவு தவறுன்னு சொல்லுது. ஒண்ணு பாராட்டுது, ஒண்ணு சீராட்டுது, ஒண்ணு இழிவுபடுத்துது. இப்படின்னு பல போராட்டங்கள் நடுவுக்குள்ள குழப்பமான நிலையிலே வாழ்க்கையின் பயணம். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த சக்தியும் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதுதான் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுல இருந்து கீழே இறங்கினாலும் வலிக்கும், மேல போனாலும் வலிக்கும். அதுல இருந்து எதுவும் மாட்டாமல் நாமுக்கு நாமே அகப்பட்டு கொண்ட ஒரு எலி போல போய் மாட்டி துடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமே தவிர வாழ்நாள் முழுக்க அதிலிருந்து வெளியே வருவது என்பது ஈசன் அருள் இருந்தால் தவிர வேற வழியே இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு குருவின் முழு அன்பும் ஆதரவும் பெற்று ஒரு பிராப்தம் மூலம் இப்படி ஒரு அகப்பட்டு கொண்டவர்கள் இதிலிருந்து விடுபட இரண்டே விஷயம் தான் உண்டு. ஒன்னு ஈசனை அருளை பெறுவது. அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமான விஷயம் அல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். காட்டுல, மேட்ல, இமயமலை, குள்ளூர்ல, காசியில உடல் முழுக்க விபதியை பூசிக்கொண்டு உண்ணாமல் உறங்காமல் என்னென்னோ பண்ணிலாம் ஈசன் அருளுக்காக காத்திருக்காங்க. அவங்கெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு நான் நல்ல இந்த உடல் எனக்கு வேண்டாம், நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி தவம் இருக்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கும் கிட்டிதானே அவங்க கிடைத்திருக்கலாம், சில ஆற்றல்கள் பெருகியிருக்கலாம். ஆனால் ஈசன் அருளை பெற்றார்களா என்பது கேள்விக்குறிதான். முடிவில் தான் தெரியும் அவர்கள் பெற்றார்களா பெறவில்லையா என்று. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதானே? எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனா அதை எதற்கு பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு கிடைக்கும் சக்தியும் திறனையும் ஆற்றலையும் எதற்காக நீ பயன்படுத்தினாய் என்பதுதான் ஈசனிடம் உன்னை கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கும். அது சரியாக பயன்படுத்தலாம், தவறாக பயன்படுத்தலாம். இல்லை அங்கேயும் நான் என்று எழுந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ஆபத்தான சூழலை கொண்டு போய் விடும். அதுக்குதான் சொல்லுவாங்க ஆன்மீக ஆணவம் மிகவும் ஆபத்தானது. அதற்குதான் அமைதி, பொறுமை, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி என்ற நற்குணங்களையும் நற்பண்புகளையும் வளர்க்கும். இந்த அறிவு தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் தெளிவாகவும் உறுதியாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஆசையை வளர்க்க முயற்சிக்கிறோம், காசு பணத்தை வளர்க்க முயற்சி பண்றோம். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் வளர்த்தவர்கள் வாழ்ந்தார்களா, பாதுகாக்கப்பட்டுதான் பாத்தீங்கன்னா இல்லை. இதற்கெல்லாம் அளவுகோல் வைத்து முறையாக வாழ்ந்தவர்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து இயல்பாக போனாங்க. அவங்களுக்கு காரணம் அறிவை கொண்டு தன் நிலையை கட்டுப்படுத்திக்க நீ ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மனம் சொல்றதுல இருந்து கொஞ்சம் விலகி அறிவு சொல்றதை கேட்டாலுமே போதும், எல்லாமே உங்களுக்குள்ளன்னு வழிகாட்ட ஆரம்பிக்கும். இந்த அறிவு சுத்தி சுத்தி எங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆன்மாக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது எப்படி சுவாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அறிவு என்ன பண்ணுவோம்? ஈரப்பாடு அதுக்குதான் வளர்க்கிறோம். நம்ம இந்த கவனத்தின் வாயிலாக மென்மையை நோக்கி பயணிக்கும் போது இந்த அது அதற்கான மென்மை எங்கிருந்து கிடைக்கின்றது அறிவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆன்மால இருந்து கிடைக்கும். அந்த ஆன்மா யாருன்னா அதுதான் ஈசன், சிவபெருமான், பரம்பொருள், செம்பெருமான், முருகப்பெருமான் எல்லாம் ஒண்ணுதான். இந்த இயற்கை, அதாவது ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் தேவை என்னன்னா மென்மை. எல்லாமே வன்மையாக இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், இயற்கை புறத்தையும் அகத்தையும் தன்னை வன்மையாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த கடவுளை தொடும்போது மட்டும்தான், நாடும் போது மட்டும்தான் நாம் மென்மையாக்கின்றோம். இந்த மென்மையை நாம் அனுபவித்தா இருக்கும் போது நாம் அறிவாக்கி விடுவோம்.
அப்போ இந்த ஆசா பாசம் காமம் குரோதம் சஞ்சலம் சபலம் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நம்மளை இயக்காது நாம் பலவீனமானவர்கள் அல்ல பலமானவர்கள் ஆயிடுவோம். எல்லா உயிர்களையும் பாதுகாப்பதும் இந்த பலவீன மனிதர்களை பாதுகாத்து நன்னறிவு போதித்து அவர்களுக்கும் வாழ்வில் ஈசன் அருளை பற்றியும் ஈசனை எப்படி அடைய வேண்டும் என்று பற்றி சொல்லி ஒருவேளை அவங்களுக்கு அது இல்லைன்னா அந்த பலவீனத்தை போக்கி பலம்னா என்னன்னாவது உபதேசிக்கப்பட்டிருக்கும். ஒரு சாமானியனுக்கு ஒரு 1% தெரியுது அப்படின்னு சொன்னா 1% தெரியுதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு குருவால ஒரு ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கவங்களுக்கு ஒரு 20% தெரியும். அவங்க முழுமை அடைகின்றார்களா முக்தி அடைகின்றார்களா தெரியாது. ஆனால் பலவீனமாக இருக்க மாட்டார். அதையும் தாண்டி பலவீனமா இருக்காங்க, அவங்க முடியல அப்படின்னா எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. குருவை பயன்படுத்திக்கிட்டாங்க, கடவுளை பயன்படுத்திக்கிட்டாங்க, வெறும் தன் ஆசைக்காக சுகத்துக்காக காசுக்காக ஏதோ தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களோட சொந்த விஷயம். அதற்காக நம்ம அவரை குற்றம் குறையோ சொல்லக்கூடாது. அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக்கொண்டார் கடவுள்கிட்ட இருந்து, அவ்வளவுதான். அவருக்கு என்ன தேவையோ அவர் அதை எடுத்துக்கிட்டார். ஞானத்தை தான் எடுத்துக்கணும், உண்மையை தான் எடுத்துக்கணும், போதகத்தை தான் எடுத்துக்கணும், உபதேசத்தை தான் எடுத்துக்கணும்ன்றது நோக்கம் இல்லை கடவுள். சரி, உனக்கு இதுதான் தேவையா எடுத்துக்கொள், அவ்வளவுதான். வருவர்கள் அனைவரும் யோக கலையை கற்க வேண்டும், நானும் பெற வேண்டும், முழுமை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இந்த உலகிற்கு நானும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், உலகமும் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான் நீதி. ஆனால் நாம் அப்படி இல்லை. நீதிக்கு புறம்பாகவும் உண்மைக்கு மாறாகவும் கடவுளுக்கு எதிராகவும் வாழ்க்கையே சரிபடாது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த உடம்பு பாத்தீங்கன்னா இப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்கணும், மனசு பதிக்குது, பயம் வருது, ஏதோ ஒரு தன் ஆதாயத்துக்காக பணிஞ்சு அற்ப விஷயங்களுக்குலாம் அடிமையாயிடும். இப்போ பணம் இருக்கு, இந்த பணம்னா செலவு செஞ்சுதான் ஆகணும். அது அத்தியாவசிய செலவோ அனாவசிய செலவோ ஏமாற்று பட்டமோ ஏதோ பட்டமோ ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது, பேசுறேன். ஒரே ஒரு நிமிஷம். சரிங்க சார். வினோத் கேக்குதா? வினோத் கேக்குதுங்க சாமி. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் ஆதாயத்துக்காக எல்லாம் ஒரு தேவைகளுக்காக ஒரு ஆசைகளுக்காக, தேவைகள் என்பது இயல்பு அவசியம் தான் தேவைகள். ஆனால் இந்த தேவைகளும் தேவை இருக்கிறதுனால்தான் நம்மளுக்கு தர்மமும் நீதியும் கடவுள் உருவாக்கும். அதை எப்படி பெறணும், எப்படி செலவிடணும், எது எப்படி பயன்படுத்தணும், இது தவறு இது சரி, இதெல்லாம் தர்மம் நீதியம் பண்ணது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நியாயம் அநியாயம் நல்லது கெட்டதெல்லாம் அவரவர்கள் சுயநலத்தை வைத்து முடிவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது சட்டம் உருவாக்கப்பட்டு இதுதான் சட்டம், இதுதான் சரின்ற மாதிரி சில விஷயங்கள் புறத்தே அமைக்கப்பட்டன. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தர்ம நீதிக்கு எல்லாரும் பதில் சொல்லிதான் ஆகணும், அது யாரா இருந்தாலும். ஏன்னா
அமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அது கடவுள்கிட்ட இருக்கு. ஏன்னா கடவுள் என்பவன் எல்லாருக்கும் உயிர்களுக்கும் பொதுவானவன். அவன் ஒரு இயக்கமாக இதை படைத்து இது ஒன்றொன்றாக இப்படிதான் வரணும், இப்படிதான் மாறணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும்னு இயக்கப்பட்டது. ஆனால் இதை மீறி நாம் செயல்படுறோம்ன்றது பாத்தீங்கன்னா மனித இனம் தான் இதெல்லாம் ரொம்ப செய்யும். எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நாம் சாமி உங்க வாய்ஸ் கேட்கலீங்க சாமி. சோ நான் கடவுளுக்கு வினோத் கேக்குதா? நடுவுல கட் ஆகுது. நான் என்னன்னு தெரியல. ஓகே, இப்ப கேக்குது. அப்போ நான் கடவுளுக்காக நிறைய எதிராக செயல்பட்டு இருக்கிறேன். கடவுள் சொன்னபடி அன்பையோ, கருணையோ, இரக்கத்தையோ, பரி உபகாரத்தையோ நான் வெளிப்படுத்தவில்லை. வெறும் சுயநலம், பேராசை, தன்னலம், இந்த மாதிரி ஏதோ சொத்து சுகம் இதையெல்லாம் நான் வாழ போகிறேன் என்று நினைத்து இந்த தர்மத்தையும் கடைபிடிக்கல, நீதியும் கடைபிடிக்கல, கடவுள் சொன்னபடியும் வாழல. இந்த மாதிரி இயக்கத்துக்கு நான் ஆளாக்கிட்டேன் என்னும் போது எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் எதிர்மறையாக போகும்போது இதெல்லாம் சாந்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பரிகார பூஜை வைக்கிறாங்க. ஏன்னா வெறும் எல்லாரும் கடவுளை பின்பற்றுவது வழிபடுவதுன்றது முடியாத காரியம். அப்படின்ன பிறகு இவங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் யார் பார்த்தாங்கன்னா கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இதுதான் என் அப்பா, இதுதான் என் அம்மான்னு சொந்தம் கொண்டாடி, உரிமை கொண்டாடி, அதுதான் நான் என்று நம்பி அந்த இயக்கத்துக்குள்ள இருந்தவங்க இந்த பரிகார பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதன் வாயிலாக ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். பலன் இல்லாமலாம் இருக்காது. முழுமையா தீர்மானம் அதெல்லாம் தீராது. அது தொன்று தொட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால்தான் எல்லாத்துக்கும் எல்லாம் காரணம் இல்லை. பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல், பழக்கம் வழக்கம் இதெல்லாம் ஒரு காரணம் மாறும்போது இது ரெண்டு வகையாக மனிதர்கள் இதை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஒண்ணு விதின்னு சொல்லி தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் முன்கூட்டியே விதிக்கப்பட்டதுனால தான் நான் இப்படி இயங்குறேன்றதுனால அவங்களுக்கு தெரியாததுனால அதுக்கு பேர் விதின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க நான் செய்த பாவம்னு சொல்லுவாங்க. நான் செய்த பாவம் இதெல்லாம் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதையும் சந்திச்சு சரி செய்து கொள்ள வாய்ப்புக்கு தான் கடவுள் கொடுத்தான்னு பார்த்தா அதை பயன்படுத்தாம இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகி அது மேல் பழி போட்டு அவங்க தப்பித்து கொண்டு அதையும் சீர் செய்யாமல் காலத்தை வீணடித்து ஏதோ துன்பப்பட்டோ, துயரப்பட்டோ, வெறுப்புப்பட்டோ, வேதனைப்பட்டோ, நொந்து இப்படியே போயிடுவான். அப்போ இந்த அறிவை வளர்க்காம விட்டதுதான் தப்பு. இந்த அறிவு என்பது நீங்க கடைசி நிலை, உச்ச நிலை பாத்தீங்கன்னா முக்தி தருணம் வரும்போது ஈசனே பேரறிவே ஆண்டவராகின்றான். தன்னைத்தான் ஆண்டவன் ஆண்டவனாகின்றான். தன்னைத்தான் ஆண்டவன் ஆண்டவராகின்றான். முழுமை அடைந்தவன் பேரறிவாகின்றான். பேரறிவே ஆண்டவராகின்றான். இந்த அறிவு என்னன்னா இந்த உலக இயக்கத்துல மொத்தமே உன்னை இயக்காத நிலைதான் சிவபெருமானோட நிலை, ஈசன் நிலை. அந்த தன்மையை நாம் அடைந்தவுடன் நாம் என்னவாக ஆய்விடுகிறோம் என்றால் அன்பு, கருணை, இரக்கம், பரிவுபகாரம்ன்ற இந்த இடத்துக்கு போனோடனே இயற்கை, காலம் எல்லாம் இதுதான் கேட்குது. எல்லா உயிர்களும் அன்பு ஒன்றுதான். ஆனா இந்த மென்மை ஒன்றுதான் அன்பு. நீங்க எதை தொட்டீங்கனாலும் வன்மையாவதும் தான் வாழ்க்கையின் நடைமுறை இயல்பாக இருக்கு. வெளியும் சரி, உள்ளேயும் சரி. நீங்க
உங்களை வந்து இப்ப நீங்க இங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு ஹைவேஸ்ல போய் ஓரமா நின்னுடுங்க. ஒரு ஹைவேஸ்ல ஓரமா நீங்க பாதுகாப்பா நில்லுங்க, நடு ரோட்ல நிக்க சொல்ல. ஓரமா ஒரு பாதுகாப்பா ஒரு 5 நிமிஷம் நின்னு பாருங்க, அந்த சத்தம் உங்களை எப்படி மாத்துது. உங்களால 5 நிமிடத்துக்கு மேல ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். மயக்கம், ஒரு பயம் அதிகரிக்கும், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இப்ப பாருங்க, நீங்க ஒரு நல்ல பாதுகாப்பா சூழ்நிலை இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு தனிமையான சூழல் வந்தா உங்களுக்கு பயம் வந்து, இந்த பயத்தை யார் கொடுக்குறா? நல்லாதான் இருந்தேன் நானு, இப்ப வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க, இப்ப போயிட்டாங்க, நான் இப்ப தனியா இருக்கேன், அவ்வளவுதானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க, அந்த இடைப்பட்ட காலமே சந்திக்க முடியாது. அவ்வளவு பலவீனமாயி துணை இல்லைன்னா நான் நிற்கக்கூடாது என்ற நிலைக்கெல்லாம் போயிட்டீங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, உள்ளுக்குள் இருக்கும் வன்மை வெளியே வந்துச்சுன்னா பயம். இந்த உள்ளுக்குள்ள வன்மையே இல்லை, மென்மையா இருந்தால் பயமே இல்லை. ஏனால் இந்த உயிருக்கு தேவையானது பாதுகாப்பு, அதை கொடுத்து விட்டது. இந்த மனதுக்கு அமைதி கிடைத்து விட்டது, உடலுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் அறிவு தெளிவானதுனால். இந்த அறிவு தெளிவானதுனால இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது. நீங்க சிவபெருமானோட தன்மை 5 தொழில்கள் புரிகிறார் சிவபெருமான் சொன்னா அதை எப்படி நீங்க உணர்வீங்க, எப்படி அறிவீங்க? பாத்தீங்கன்னா இந்த அறிவுல தான் நீங்க அதை பார்க்கணும். உங்க இன்சொற்கள் பேசணும். ஒருவர் துன்பப்படுகிறார், துயரப்படுகிறார் என்றால் நீ நான் எனது என்று பார்க்காமல் உள்ளிருந்து கருணை பொங்க வேண்டும். அவரை பார்த்தால் அவருக்கு பாரங்கள் அனைத்தும் குறைய வேண்டும். அவருடைய சூழ்நிலையை கண்டு இறக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஆதாயத்தின். இப்ப எல்லாருக்கும் இது வேறுபடலையான்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சொந்த பந்தங்களுக்கோ ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு ஆதாயத்துக்காக பிறப்பதெல்லாம் வேறு. அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. அது எங்க இருந்து வேலை செய்யும், இது எங்க இருந்து வேலை செய்யும் அப்படின்ற வேறுபாடு இருக்கு. அது போக பொருளின் திருப்பூர்ல இருந்து வெளியே வரும். அது வேற வேற கோணங்கள்ல போகும். அதை பத்தி நம்ம பேசுவோம்னா நம்ம ஈசனை பத்தி பேசிட்டு இருக்கோம், அறிவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இதன் வெளிப்படும் போது நமக்குள்ள இருந்து அவங்களுக்கு அந்த நன்மைகள் போகும்போது அவர்கள் உயிர்கள் துன்பப்படாது. அந்த உயிர்களுக்கு இன்பம் போகும்போது ஆரோக்கியம், என்ன நலன் வேண்டுமோ, ஒரு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நலன் தான். ஆனா கண் கண்டவனுக்கு என்ன தெரியும், காசு பணம் தான் நலன்னு தெரிஞ்சதுனால கடவுளை பார்த்தோன்னே சாமி காசு குடிச்சாமி, சொத்து குடிச்சாமி, லேண்ட் குடிச்சாமி, அதை குடிச்சாமி, இதை குடிச்சாமி, புள்ள நான் என் புள்ளதான் பெரிய ஆளா இருக்கணும், என் பொண்ணு தான் டாப்பரா இருக்கணும், உலக அழிவியா இருக்கணும். இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். சரி, அவன் ஏதோ சுமந்துக்கிட்டு போட்டோம், அவன் கற்பனை உலகத்துல அவன் சஞ்சரித்து இருக்கட்டும், அவன் இதெல்லாம் கிடைச்சி அவனுக்கு என்ன பயன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயனா இருக்காது. ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவனே நம்பிக்கிறான். என் புள்ளைய வந்து நான் டாக்டர் ஆகிட்டேன், என் புள்ளைய இன்ஜினியர் ஆகிட்டேன், என் புள்ளைய ஐஏஎஸ் ஆகிட்டேன். இவங்களா தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சு முடிச்ச உடனே இவங்க ஆசைக்கு தான் இவங்க ஏதோ செய்யறாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ளே நினைச்சு அதை நம்பி ஏதோ போயிட்டு இருக்காங்க. அது அப்படியே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து அனுபவிக்கதான் பார்க்கறதுக்கு இவருக்கு அவகாசம் கிடையாது. அதெல்லாம் கண்டு கழிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடுவாங்க. காலம் இல்லை, உனக்கு டைம் முடிஞ்சிடும், போயிடணும், அவ்வளவுதான். சோ வாழ்க்கை வீணடிக்கப்பட்டதாக கருதப்படும். நாம் செய்யும் கடமைகள் எல்லாம் அவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும். அதுதான் ஒரு தந்தையோட கடமை. ஆனால் கற்பனைக்கும் ஆசைக்கும் போய், ஏன்னா அந்த உணர்வு, அந்த பாச உணர்வு வைத்து இவங்க வாழ்க்கையில் வெளியே போராடுவதற்கு பலத்தை சேர்த்துக் கொள்கின்றார். அது உண்மை இல்லாததுனாலே அதற்கான பலன்கள் எதிர்காலத்தில் எல்லாரும் அனுபவிக்கின்றாங்க. இந்த அறிவை வளர்க்க 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 என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த இயக்கங்கள் குறையும் போது உங்க மென்மையை
இந்த மென்மை அதிகரிக்க அதிகரிக்கும் போது கண்ணால் பார்ப்பதோ காதால் கேட்பதோ உங்களை இயக்காத நிலை நீங்கள் உருவாகி நீங்க பலசாலி ஆயிட்டீங்க. அதற்கப்புறம் நாம் என்ன முடிவு செய்யணும், இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். இதற்கான காரணங்கள் புரியும். சில விஷயங்கள் இந்த உலக இயக்கத்திலே எல்லாமே சில விஷயங்கள் தவறாதான் இருக்கும். அதாவது தவறு என்பது எப்படி சொல்றேன்னா, பொதுவாக இந்த மாதிரி சில கொச்சையான விஷயங்கள், இச்சையான விஷயங்கள் எல்லாம் தவறுன்னு சொல்லும் போது, இதை நான் அறிவு கொண்டு நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். ஒருவர் நலன், ஒரு காரணம் அவருக்கு பாத்தீங்கன்னா, அவங்களோட உடல் மனம் இயல்பெல்லாம் இதுக்குள்ளேயே போய் இதுலயே அடிமை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு படி மீண்டாலும் பயம் தொற்றிக்கொள்ளும். அதனால மேலும் மேலும் அதை வளர்க்க தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க கடவுளை சந்திக்க முடியாது என்பது இயல்பு. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் ஒரு குருவை காட்டுகிறான்றதுல இந்த குரு வந்து இவங்களோட முதல்ல இந்த மாதிரி ஒரு தொடர்புகளை வந்து விலகி நின்று அதற்கான பலத்தை கொடுத்து காத்து ஒரு சில அனுபவங்களை குத்து தான் வெளியேற்றுவார். அதனால்தான் குரு அருள் இல்லாமல் திரு அருள் வராது என்று சொல்வது. இந்த மனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிரும். அதுல இருந்து மீள்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனால அவங்க கிட்ட இருக்கிற அறிவை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அறிவை தூண்டுதல். இப்ப நான் உபதேசம் பண்றேன், இந்த சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம், இத பத்திலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னே எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி உள் உணர்வில் நடக்கும் விஷயங்கள், நம்மளுக்கு கணக்கு தெரியாத விஷயங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் நாம பார்த்ததில்லை, அறிவை பார்த்ததில்லை, உயிரை பார்த்ததில்லை, ஆன்மாவை பார்த்ததில்லை, மனசாட்சி யாருக்கு சாட்சியா இருக்குன்னு தெரியாது. இப்படி எதுவுமே நடக்காத ஒன்றை நம்பி நம்ம செயல்பட்டு இருக்கோம். இது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் நான். இந்த உடலுக்கு என்ன தன்மை இருக்கு, இந்த உடல் நம் கட்டுப்பாட்டுல இருக்கா, இந்த உடல் நம் கட்டுப்பாட்டுல இல்லையா, இதன் வளர்ச்சியும் தேவையும் நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா இந்த உடல் இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? ஞானம் பெற்று இந்த உடல் அழிவில்லா நிலைக்கு கொண்டு போகலாம், முழுமையடையலாம். இந்த முழுமையடைறதுனால எனக்கு வெறும் முக்தி கட்சி நான் அடுத்த வாட்டி பிறக்க மாட்டேன் அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை. கடவுளுக்கு நாம் செய்யும் துண்டாகும். அவன் தன்மையை வளர்த்து அவனை போல் நாமும் வாழ்ந்து, இப்போ நீங்க ஒரு அறிவு வளர்க்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாமானியன் எடுத்துப்போம். ஒரு அப்பா அம்மா தான் உலகம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து நல்லதை அவன் கத்துக்கும். ஸோ அதை அவன் பின்பற்ற ஆரம்பிச்சும் போது அவங்களுக்கு பெருமை சேர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்களோட இனம் வளருது. ஆனா அவங்க தப்பா கற்றுக் தப்பா வளருவாங்க, நல்லதா கற்றுக் நல்லதா வளருவாங்க. இதுதான் இயல்பு. இப்ப இந்த அறிவை வளர்க்கணும் அப்படின்னா, இந்த சிவத்தன்மை, இந்த அன்பே சிவம் என்று வளர்த்துக்கிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு இது வளர்க்கப்படுவது, இந்த தொண்டு செய்வது. அதனால்தான் அடிமை சிவனடியார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடிமை சாஸ்திரம் எழுதுறாங்க. நான் சிவனடியார், நான் சிவனுக்கு மட்டும்தான் அடிபணிவேன். இந்த உடலோ மனமோ சுகமோ துக்கமோ ஆசையோ பாசமோ இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அவனுக்கு தொண்டு செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவனை வழிபடுவதை தவிர எனக்கு தெரியாது. வழிபட்டவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்களுக்கு நான் ஏதோ பணி செஞ்சுட்டு சிவன் நினைத்து என் கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வு அவனுக்கு பணி செய்வதுதான். இதுதான் தொண்டுன்னு சொல்றோம். இது அன்பை வளர்ப்பதற்கான, இது பக்தியை வளர்ப்பது. அவங்க திருநீர் அணிந்து உத்ராட்சம் தணிந்து காவி ஆடையை தரித்து இருப்பது எதற்காகன்னு சொன்னா, பார்ப்பவர்களுக்கெல்லாம் சிவ உணர்வு, இந்த ஜீவனை பத்தின சிந்தனையை தோண்டுவதற்காக. சரி, இந்த சிவனை தேடினா நீ எங்க போகணும்? உன் ஜீவன் தான் சிவன். இந்த ஜீவன் சிவம் ஆக வேண்டும். அதனாலதான் இதற்கு பேர் ஜீவ சமாதின்னு வைக்கிறாங்க. இந்த சுவாசம் வெளியே போகலன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே அடக்கிட்டாங்கன்னு சொன்னா அது ஜீவ சமாதி. அது அப்படி காலகாலமாக அதன் ஜீவன் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவங்க உடல் இதெல்லாம் கெட்டு போவாது. குறைந்தது 500 ஆண்டுகள் ஆகும் சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்கின்றது. அதற்கு ஒரு
தெளிவான அறிவுபூர்வமான விளக்கங்களும் உண்டு. அதை பத்தி நான் அடுத்த சந்தர்ப்பத்துல எப்பனா வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அது தேவைப்படும் போது நான் சொல்றேன். அதற்கப்புறம் இந்த ஜீவன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முக்தி, ஜீவன் முக்தின்னா இதுவும் முக்தி தான். அந்த ஜீவன் திரும்பவும் உலகத்தில் தர்மத்தையும் பக்தியையும் நிலைநாட்டுவதற்கு திரும்பவும் பிறக்கும் சொல்றோம். ஆனால் அது உலகத்துல அந்த அவங்க பிறக்கும் போதே ஞானியாக, யோகியாக அந்த மாதிரி பிறப்பாங்க. அது எதற்குன்னா அவதரிப்பார்கள், பிறப்பாங்கல்ல அவதரிப்பார்கள். அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல திரும்பவும் இறைவனுக்கு தொண்டு செய்வ வருவார்கள்னு சொல்லி இந்த ஜீவ சமாதி அடைந்தவர்கள், ஜீவ முக்தி அடைந்தவர்களுக்கு உண்டு. இதை தாண்டி மகா சொரூப சமாதி, சொரூப சமாதி, சொரூப சமாதி, மகா சொரூப சமாதி அடைந்தவர்கள் எல்லாம் அவங்க எப்போ வேணா எங்க போனா, ஏன்னா இந்த இப்ப இந்த உலக இயக்கமே எதுல இருக்குன்னா ஒளியில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க என்ன பண்றாங்கன்னா மகா சொரூப சமாதி அடைந்தவங்க இந்த அறிவை வளர்த்து இந்த ஒட்டுமொத்த தேகத்தில் இருக்கும் இந்த தேகமாக மாத்துறாங்க. சவுண்ட் அண்ட் லைட்ல தன் பாடியை மாத்துறாங்க. உடலை முதல்ல கவனிக்கிறாங்க. நாட்கள் கட்டமைச்சு இந்த உடல் மறைக்கும் அவங்க தேகத்துல இந்த அறிவை எவ்வளவு கொண்டு வளர்த்தாங்களோ அதெல்லாம் அந்த ஒளி தேகமாக அவங்க அந்த அனுபவத்துல அவங்க அதை உருவாக்கி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட்ட இந்த பஞ்சபூதங்களை இணைப்பதற்கும் இதை பத்தி நான் போறோம் ஏதோ பேசியிருந்தேன். அந்த அறிவு எப்படி இணைப்பாங்கன்னா நட்சத்திரத்தோட இணைப்பதை பத்தி இன்னும் சொல்லியிருந்தேன். அதனால இந்த அறிவு என்பது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிர்ல தான் இருக்கு. சோ இந்த உயிருக்கு இருந்து இந்த அறிவை கொண்டு நம்ம இந்த மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி ஈசனுடைய வணங்கி நிற்கும் போது கிடைக்கின்ற அந்த மென்மை, அது அன்புன்னு உணரப்பட்டது. இதை ஏண்டா அறிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயிருக்கு இன்பம் தேவை. இந்த உயிருக்கு என்ன தேவைன்னா இன்பம் தேவை. அதனால்தான் சிற்றின்பம் எல்லாரும் சாமானியர்களுக்கு எல்லாரும் கிடைக்குது. அது போகணும் வரணும். இந்த மென்மையின் மேலாக இந்த உயிருக்கு இன்பம் போகுது. இந்த உயிருக்கு இன்பம் போக 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 என்ன ஆகுதுன்னா இதனோட பாதுகாப்பு எத்தனை தூரம் அதிகரிக்கின்றதோ அத்தனை தூரம் ஆரோக்கியம் எல்லாமே பெருகுது. இந்த உயிர் துன்பப்படாம பார்த்துக் கொள்கின்றது. இதைதான் பேரின்பம் சொல்றோம். இந்த சிற்றின்பம் அடுத்த சில மணி நேரத்துல திரும்ப மாறும். இந்த பேரின்பம் ஆக்கப்பட்டது அனுபவிக்க என்ன ஆகும் சொன்னோம்னா ஞானமாக வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே போதும், எதுவும் வேண்டாம், தன்னிச்சையாக தன்னிறைவாளனாக தன்னிறைவு பெறும். எதிர்மேலையும் ஏன்னா விஷயங்களையும் இயக்காது. இந்த தேடுதலே இருக்காது. நாம் அப்படியே உள்ளுக்குள்ள சென்று ஒடுங்கி இருக்கும் போது இதுதான் மூளை இயக்கத்திலிருந்து மூலாதார இயக்கத்தில் செயல்படுவதுன்னு சொல்றது. நீங்க என்ன பண்றீங்க? மூளை இயக்கிறது இதைதான் நீங்க செயல்படுறீங்கன்னு சொன்னா உங்களை கடத்ததோ காதாடுதோ நேசமோ காதலோ சொந்தமோ பந்தமோ நகையோ நட்டோ எதுவும் உங்களை இயக்காது. நீங்கள் அந்த தருணத்தில் கடவுள் இங்கு இருந்தால் என்ன செய்வோமோ அதை நீங்கள் செய்வீர்கள். எதை சந்திக்கின்றீர்களோ இந்த சூழலில் ஒருவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்றால் உதவுவீர்கள். இவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்பீர்கள். இவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டும் என்றால் வாங்குவீர்கள். இதெல்லாம் உண்மையாக தர்ம பிரகாரம் நீதி பிரகாரம் அந்த உண்மையா வாழ்றது. இங்க இந்த சுயநலமோ தன்னலமோ அற்ற நிலை, அப்படியே மெய்நிலை. வெறுப்பெல்லாம் கிடையாது. மனமே இருக்காது. இங்க இந்த நிலைக்கு வரும்போது வெறும் அறிவுதான். இங்கே நான் என்ன செய்ய வேண்டும் அந்த அறிவு மட்டும் தான் செயல்படும். இப்ப இந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா என்றால் உங்களை எந்த வித ஒரு பாவமோ புண்ணியமோ தர்மமோ எதுவும் மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயங்களுக்குள்ளே செல்ல மாட்டீங்க. மாற்றமற்ற நிலையிலே உங்கள் இருக்கும். காரணம் காரியம் முடிந்து விட்டது.
காரணம் அறிந்து காரியப்படுகிறது. அவ்வளவுதான். காரணம் காரியம் முடிந்தது, பூஜ்யம். இப்போ நான் ஒண்ணு செஞ்சேன், திரும்ப எதிர்வினையோ அந்த மாதிரி மாறாது. இப்போ இந்த மூலாதாரத்துல இருந்து செயல்படும் போது இந்த மாதிரி எந்த வித ஒரு நோக்கமும் இருக்காது இல்லையா? நமக்கு என்ன தேவை, அதுதான் முக்கியம். என்ன தேவை? உணவு தேவை, உடுத்த உடை தேவை, இருக்க இடம் தேவை, இதெல்லாம் அவசியமானது. அப்படியே பீச்ல போய் உட்காந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு அந்த மாதிரி செயல்படுறீங்க. சத்திய நெறியில் நின்று தர்மத்தை காத்து நீதியை பின்பற்றி நம்ம வாழ்வு அமையும் சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது. இந்த உடல் பாரம் இல்லை, மனம் பாரம் இல்லை, உலகம் பாரம் இல்லை, சொந்த பந்த பாரம் இல்லை. எதுவுமே உங்களுக்கு பாரமாக இல்லாமல் பலமாக இருப்பது, வளமுடன் வாழ்வது, கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ்வித்து எல்லா நலமும் வளமும் பெற்று அமைதியுடனும் சீருடனும் சிறப்புடன் வாழ்வதற்கு அறிவை வளர்ப்பது மிக மிக முக்கியம். வினோத், புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி, புரிஞ்சுதுங்க சாமி. இதுக்கு மேலே நான் இதுக்கு மேல மொக்க போட்டேன்னா கடுப்பாயிடுவாங்க. ஓ, போத நிறுத்தியாடுற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு இப்ப மேக்சிமம் எல்லா கோணல்லையும் நம்ம அறிவின் பயன் பத்தி பேசிட்டோம். ஆனா இதை தாண்டி பேசுவதற்கும் இன்னும் நிறைய இருக்கு. இந்த அறிவு என்னெல்லாம் செய்யுது, உண்மையை சொல்லணும்னா இந்த இனவிருத்தி பத்தி பேசலாம், ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பை பத்தி பேசலாம். இந்த உயிர் எப்படி, உயிர்ன்றது ஒன்னாதான் இருக்கு, இது ஆண் பெண்ணுன்னு எப்படி மாறுது, ஆண் உயிர் பெண் உயிரின் இல்லை, உயிரின் என்பது பொதுவாக தான் இருக்கு. ஆனால் இது எப்படி மாறுது, இந்த கரு எப்படி தரிக்குது, இதனோட தொடர்பு எப்படி பூர்வ ஜென்மத்தோட தொடருது, அதனுடன் பிரதிபலிப்பு ஏன் இப்படி இருக்கு. இப்போ நம்மளோட என்ன சொல்லுவாங்க, மரபணுக்கள், டிஎன்ஏ, இந்த மரபணுக்கள்ல இந்த பதிவுகள் எப்படி பதியுது. இப்ப தன் குழந்தை தன்னை போலவே பிறக்குது, தோற்றம், நடவுடை, பாவனைகள், சத்தம், சவுண்ட், அவங்களோட குரல் வளம், இதை பத்தி எல்லாம் கூட நிறைய பேசலாம். இந்த பதிவுகள் எப்படி அந்த உயிரோட தொடருது, இந்த உடல் உயிரை விட்டு பிரிஞ்ச உடனே எங்க போகுது, அது திரும்பவும் அந்த உடலோட எப்படி இணையுது, அந்த மாற்றங்கள் எப்படி வருகின்றன, இந்த மரணத்துக்கு அப்புறம் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், மரணத்திற்கு பின் என்ன வாழ்க்கை இருக்கு, இன்னும் பல கோணங்கள்ல இந்த அறிவை வளர்த்துக்கிட்டே போகலாம். இந்த அறிவை பத்தி இதெல்லாம் அறிவுகள் மூலியமா தான் நீங்க போக முடியும். மனம்ல இந்த புவி இருப்ப கடந்த உடனே போயிடும், காணா போயிடும் மனசுல. வெறும் இந்த புவியுறுப்புக்கு உட்பட்ட நிலை வரைக்கும் தான் மனம் இயங்கும். புவியுறுப்பை கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அறிவை கொண்டுதான் நீங்க பயணித்தான். இந்த மாதிரி இதை பத்தி எல்லாம் நிறைய பேசலாம். இதெல்லாம் பேசிட்டே இருந்தாலும் நம்ம காலங்காலமும் நிறைய பேசுவோம், அதற்கு எல்லையே இருக்காது. அதனால அப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இதை பத்தி இதை பேசுவோம். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. ஓகே, இப்ப அன்பர் ஜெகதீஷ் அழைக்கணுமா? ஆமாங்க சாமி, நன்றி, நன்றிங்க சாமி. ஓகே, வாங்க ஜெகதீஷ். நன்றிங்க சாமி. நன்றி வினோத். சுவாமி, சுவாமி இப்பொழுது ஓகே சுவாமி, இரு நபர்கள் இருக்கின்றார்கள் சுவாமி. இருக்காங்க. இரு நபருமே வந்துட்டு இந்த இந்த உலகத்துல ஒரே இடத்துல ஒரே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ அவங்க 2 பேர் வந்துட்டு இப்போ பேசிக்கிற மாதிரி ஒரு தருணம் வருது. அதுல வந்து ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த உலகத்துல வந்து நானா கேட்டு பிறக்கல, நானா கேட்டு வளரல, நானா எதுவுமே செய்யல, எல்லாமே தானா நடந்துகிட்டு இருக்கு.
இந்த ம். காலம் தானா இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த உடல் தானா வளர்ந்துட்டு இருக்கு, நான் எல்லாமே தானா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த ஆமா. இன்னொரு நபர் இதை கேட்டுட்டு வந்துட்டு அவரால் இதை ஏத்துக்க முடியல. ம். எப்படி ம். எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கு, நான் தானே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன், அப்படி அவர் சொல்றாரு. அவர் வந்துட்டு ம். நான் தான் சாப்பிட்றேன், அதனால தான் நான் வளர்றேன், நான் தான் வந்துட்டு ஒரு ஒரு செயலும் செய்கிறேன், நான் தான் வந்து ஒன்னொன்னுத்தையுமே வந்து பண்ணி எனக்காக நான் பண்ணிக்கிறேன், அப்படி இப்படி அவர் பேசிட்டு இருக்காரு. அவரால் இது ஏத்துக்க முடியல. ம். 2 பேருமே வந்துட்டு ஒரே உலகத்துல, ஒரே அனுபவத்துல இருந்தாலுமே, உண்மையா இருந்துச்சுன்னா, இது 2த்துல ஏதோ ஒண்ணு தானே உண்மையா இருக்கணும். ஏன் இந்த நபர் வந்து இதை இப்படி அனுபவிக்கிறாரு, அந்த நபர் அத அப்படி அனுபவிக்கிறாரு. இந்த வேறுபாடு எங்கிருந்து ஆரம்பிக்குது சார்? காலம் பேதமை. ஒருத்தரோட பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல், வழக்கம்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இதற்கு கூட வந்து ஒரு கால பேதமைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப குறிப்பாக இருவருக்கும் ஒரே வயதா? இல்ல ஒருவருக்கு வயது அதிகம், வயது குறைவு அந்த மாதிரியா? இது எப்படி வேணா வச்சுக்கலாம் சாமி. வயது அதிகமாவும் இருந்திருக்கலாம், குறைவாவும் இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட இல்ல. அனுபவங்கள் மாறுபட்டதா இருக்கு. நான் இந்த கால பேதமையை பத்தி பேச போறேன். சோ அப்படி இருக்கும்போது வயது அதிகமா இருந்தவர் இல்ல சமமான வயது 2 பேருக்கும் ஒரே வயசுனா அதற்கு வேற மாதிரி பேசணும். ஒருவர் பெரியவர், ஒருவர் சிறியவர்னா அதுக்கு வேற மாதிரி பேசணும். அங்க விளக்கங்கள் பேசணும். நான் விளக்கத்தை பெரியவராவே சொல்கிறேன். இருப்பாரு அவரு. அவரு பெரியவராவே இருக்கிறார் சாமி. முதல்ல ஆ, பேசுவோம். சரி. அதாவது இப்ப வந்து எல்லாம் நான் தான் பண்றேன்னு சொல்றவர் பெரியவர். இல்ல இதெல்லாம் என்ன கேட்காமயே நடக்குதுன்றவர் சிறியவர். கரெக்டா? ஆம், எப்படி வேணா வச்சுக்கலாம் சாமி. எல்லாமே சரி. தானா நடக்குதுன்னு சொல்ற ஒரு பெரியவர்னு நினைக்கிறேன். அததான் நானும் சொல்றேன். ஓகே. சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். சரி, எல்லாம் தானா நடக்கிறவர், எல்லாம் ஏதோ ஒண்ணு நடத்துது அப்படின்னு நினைக்கிறவர் பெரியவர். இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் பண்றவர் சிறியவர். கரெக்டா? ஆமா சார். சரி, முருகா. இப்போ எல்லாம் உன்னை இயக்குகின்றது எப்படின்னா அனுபவத்துல. வயதில் மூத்தவர் என்ன பண்றாருன்னா கால பேதமே அவருக்கு அனுபவம் இருக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஆனால் இந்த நிகழ்ந்த நிகழ்வின் அனுபவங்களை பற்றுதல் கொண்டு விட்டால் நான் என்று பிறந்துவிடும். நான் தான் உங்களுக்கு போன வாரம் கூட சொன்னேன். நான் என்று எடுப்பான், எனது என்று கொடுப்பான். இல்லையா? ஆமா சார். நான் என்று ஒரு பெண்ணை கவர்கின்றான். அவன் ஏன் கவர்கின்றான் ஒரு பெண்ணை? ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த பெண் சுகம் எனக்கு தேவைப்படுகின்றது. சோ அந்த பெண் சுகத்தை கவர்வதற்கு நான் என்று அவன் வெளியே சென்று அவளை மயக்குவதோ, இல்லை ஆசை வார்த்தைகள் பேசுவதோ, தன் தன்கிட்ட இருக்கும் சுகம் சிறப்பு, உன்னை அக்கறை கொள்வேன், பாதுகாப்பு கொள்வேன், ஏதோ ஒண்ணு அவளை நம்ப வச்சு தன்னை ஈர்க்க பார்க்கின்றான். அவள் சுகத்தை இவன் எடுக்க வேண்டும். இப்ப நான் என்று ஒரு பெண்ணை கண்டான், கவர்ந்தான். இது அபகரிச்சான்னு சொல்லக்கூடாது, அபத்தம். கவர்ந்தான், அந்த பெண்ணை கவர்ந்து விட்டான். அந்த பெண் கவர்ந்து அவர்களுக்குள் ஒரு இச்சை ஏற்பட்டு திருமண பந்தம் ஏற்பட்டுச்சோ ஏதோ ஒரு பதில பண்றாங்க. அவங்களுக்கு இனவிருத்தி ஆகின்றது. அவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் இது என் மகன் என்று உரிமை கொண்டாடுகிறான். நான் எனதாகிவிட்டது. இது ரெண்டும் மாயையாகி இருக்கின்றது. இவன் ஏன் அந்த பெண்ணை கவர்ந்தான்? சரி, வாழ்நாள் முழுக்க அந்த கவர்ச்சியிலேயே மயங்கி இருப்பானா? இல்லை, ஒரு குறுகிய காலம். அந்த பெண் இவனோட கவர்ச்சியிலே இவனோட சொற்களிலே மயங்கி இருப்பாள் என்றால் இருக்காது. ஆசை பூர்த்தி ஆனவுடன் அடுத்த கட்ட நிலைக்கு பரிணாமமாக்கிவிடும். சோ நடைமுறைக்கு மாற்ற முடியாது சில விஷயங்களுக்காக இதற்கு பணிந்து இதற்குள்ளேயே சுத்துவதற்கு, அவங்க இவங்களை சார்வதற்கும் இவங்களை அவங்களை சார்வதற்கும் சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி அது அப்படிக்குள்ளேயே இதுதான் குடும்பம், இதற்குன்னு ஒரு பழக்க வழக்கங்களை உருவாக்கி விட்டார்கள். அதன்படி போவார்கள். இதை மீறுபவர்களும் உண்டு. இதுல மீறும் வாய்ப்புகளும் அதிகம். நிறைய நடக்கும் ஏற்ற தாழ்வுலாம். ஏன்னா காலம் சுழற்சிக்கு ஏறுது இறங்குது. இப்ப நான் ஒரே நிலையில் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் வேறு. இப்போ இவருக்கு வந்து இந்த பெண் மேல் மோகம் கொண்டதற்கு யார் காரணம்? நான் என்றுதான் அந்த பெண்ணை கவர்ந்தார். ஆனால் இதற்கு உள்ளிருந்து அவருக்கு வெளியே தோன்றுச்சு. அவர் கண்ணில் பார்த்தோன்னே ஏன் ஆசைப்பட்டார்?
இது அவர் செஞ்சார்னா அவரோட செயல் மட்டும்தான் அவரை குறிக்கின்றது. ஆனா இந்த தூண்டுதல் எங்க இருந்து வந்தது? இந்த நான் அவள் மேல் காதல் கொண்டேன், அவளை நான் காதலித்தேன், கவர்ந்தேன் என்று சொல்ற அந்த உள்ளிருந்து வந்த விஷயம் தான் அவனை வெளியே போய் அந்த பெண்ணை கவருவதற்காக நிறைய விஷயங்கள் பண்றான். இவரை உள்ள இருந்து இயக்கியது யார்? வெளியே போய் செஞ்சதெல்லாம் இவர் தான் செஞ்சார். அந்த செயலுக்கு இவர் தான் சாட்சி, அதில் மறுப்பே இல்லை. ஆனால் இதை உள்ளிருந்து அவரை இயக்கியது யார்? உள்ளே தோணுச்சுல, இவர் உலகத்துல டெய்லி 100 பெண்களை பார்க்கிறார். 100 பெண்கள் மேல் சஞ்சலம் வருது, சபலம் வருது, ஒரு ஆண் பெண் ஈர்ப்பின் தாக்கம் வரும் போகும். ஆனா அது அவரை இயக்க முடியல. சும்மா ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, அவ்வளவுதான். ஆனால் அந்த பெண்ணிடம் மட்டும் ஏன் வந்தது அப்படின்ற போது இது ஒரு கேள்விக்குறியாகுதா இல்லையா? இப்போ இந்த பெரியவர் சொல்றார், ஏன்னா இந்த அனுபவம் பாருங்க, இவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணேன், நான் தான் கவர்ந்தேன், நான் தான் அனுபவிச்சேன், நான் தான் புள்ள பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வார்? என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்வார். ஏன்னா இந்த அனுபவங்கள்லாம் பற்றாயிச்சு, இவர் சக்சஸ்ஃபுல் மேன் ஆயிட்டார். ஸோ வாழ்க்கையில எல்லாரும் உலகமாக சாதனை எதை புரிகிறார்கள் என்றால், திருமணம் பண்ணி 2 புள்ள பெற்றுட்டா சாதனையாளர்களாக இன்றைக்கு தெரியுது. அப்படி இல்லை. ஸோ இவங்கெல்லாம் சாதனையாளர்கள் விட்டார், இவங்க சாதிச்சுட்டாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம். ஆனா இயற்கை தன் கடமையை செஞ்சிச்சு, அவங்கள பயன்படுத்தி விட்டதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இயற்கையும் காலமும் நம்மளை இயக்குகின்றது. இப்படி ஏங்கி நீங்க வீணா போகாதீங்க, கடவுளை பின்பற்றி வாழ்க்கையை வாழுங்க. அது அதன் இயக்கத்துக்கு நீ பிறப்ப, வளர்வ, பருவம் அடைவ, திருமணம் புரிவ, 2 பிள்ளை பெற்றுக்க, அதை வளர்ப்ப, அதுக்கும் திருமணம் பண்ண முடிச்சோடனே உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், நீ போயிடுவ, அது இயங்கும். இது இயற்கைக்கும் காலமுக்கும் ஏதோ வேலை செய்யுது. ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் ஒன்றும் தெரியாது. இந்த வாழும் போது இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், பணம், பாதுகாப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் காசு பணம் ஒரு பலம், காரு பங்களா ஒரு பலம் அப்படின்னு சொல்லி மயங்கி போறவங்க இந்த மாதிரி பெருசா போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா இதெல்லாம் எதுவும் பயன்பெறாது, நமக்கு எதுவும் உதவாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இங்க இவர் செஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு? ஜெகதீஷ் கேக்குதா? ஓகே ஓகே ஜெகதீஷ். ஸோ அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? எல்லாம் என்னால நடக்குதுன்னு நினைக்கிறார். இப்போ ஒரு அவனுக்கு இன்னும் வாழ்க்கையில இந்த அனுபவங்கள்லாம் இல்லை. இப்ப இவர் ஏன் என்னால நடக்குதுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்றேன். ஏன் நான் இதை தொட்டு சொல்றேன்னா, முதல்ல அடிப்படையாக நானு நம்புறதே இந்த சுகத்தை நம்பிதான் நானுன்னே நம்புறான். இந்த சுகத்து என்னால கிடைச்ச ஒரு பலனை தான் எந்துன்னு சொல்லி வளர்க்கிறான். இதுதான் விஷயம். அதனால அதில் ஆரம்பிச்சு இப்ப இந்த இன்னொருத்தவன் சிறியவன், அவனுக்கு எதுவுமே தெரியல, வாழ்க்கை அனுபவம் இல்லை. அவனுக்கு சிறு வயசுல இருந்து என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா நீ நல்லா படிக்கணும், படிச்சா நல்லா வேலைக்கு போகலாம், நிறைய பணம் காசு அனுமதிக்கும், நம்ம பேர் அடை வாங்கலாம், புகழ வாங்கலாம், பெருமையா இருக்கலாம், 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா இருக்கலாம், உனக்கு பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிறர் இவனை உயர்த்துறான். இவனோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, அவங்களுக்கு முன்னாடி தானே பெட்டரா காட்டணும்னு சொல்லி ஒரு நிறைய ட்ரை பண்றது, நிறைய படிக்கிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. பிகாஸ் எவ்ரிபடி எக்ஸ்பெக்டிங், எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அவர்கிட்ட இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ், பிரதிபலிப்பு வேணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்காக இவங்க இந்த ப்ரொமோஷன்ஸ் அங்கிருந்து வெளியேந்து வருது. இவங்களை சுற்றுப்புற சூழலோ, பெற்ற தாயோ, தந்தையோ, இதெல்லாம் தாண்டி பெரும் ஒரு இறை அருள், இதெல்லாம் அவங்களுக்கு துணை நிற்கப்படும் போது அவங்களுக்கு நல்லா புரியுது. எல்லாரும் இருக்கிற அதே நடைமுறை உலகத்துலதான் நாம இருக்கிறோம்னா நம்மளுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பாக உயர்வான நிலைகள் உயர்ந்துகிட்டே போகுது.
ஒரே பள்ளியில் 40 பிள்ளைகள் படித்தாலும் ஒரு பையன்தான் முதல் மாணவன். ஒரே வகுப்பறையிலே 40 பேர் இருக்கிறார்கள், ஒருவன் தான் முதல் மாணவனாக இருக்கின்றான். அவன் கவனிக்கின்றான், கவனம் ஈர்க்கப்படுகின்றது. கண்ணால் பார்த்ததும் காதால் கேட்டதும் ஆசிரியர் எடுத்துரைத்ததும் கேட்டு முழுமையாக கவனத்தை சீரும் சிறப்புமாக கவனமாக இருந்து படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறுகின்றான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் குறைவாக பெறுகின்றார். இப்ப அவர்களாம் அந்த வகுப்பறையிலே எல்லாருக்கும் பொதுவாக தான் ஆசிரியர் வகுப்பு எடுக்கின்றார். ஆனால் ஒருவன் தான் முதல் மாணவனாக வருகின்றார். இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் சமமான வயதுதான். ஆனால் இவர்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. இவர்களெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தன் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் போது எல்லாருடைய ஆசீர்வாதங்கள், உதவிகள், ஆதரவுகள், அன்புகள் இதெல்லாம் பெற்று வளர வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. இவர்களுக்கு நான் எனது என்ற அனுபவத்தை விட நாம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும், இதை தாண்டி தவறான வழியில் போறவங்களா இருப்பாங்க. நம்ம அதை உதாரணத்துக்கு எடுக்க வேண்டாம், நம்ம நேர்த்தியான விஷயங்களே பேசுவோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே நபர் இப்ப இந்த சிறுவன் என்னால் ஆனதில்லை, எல்லாம் கடவுளர்களால நடக்குது, எல்லாம் ஈசன் தான் என்னை இயக்குறான், எல்லாம் சுவாமி தான் எனக்கு வழி நடத்துறாங்க, சுவாமி தான் பாதுகாக்கிறாங்க, எல்லாம் சுவாமி. அந்த பணிவு ஏன் வருதுன்னா அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது, அந்தந்த தருணத்துல அது எது கிடைக்குதுன்னா அவன் எதுவும் முயற்சி பண்ணல, ஆனா எல்லாம் கிடைக்குது. ஆனால் அவனே திருமணம் ஆன பிறகு இதை ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான். நான் படிச்சேன், நான் நல்ல வேலைக்கு போனேன், நான் நல்லா சம்பாதிச்சேன், தன் மனைவி கிட்ட தன்னை உயர்த்திக்கணும், தன்னை பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை மிகைப்படுத்த வேண்டிய அவசியத்துக்கு வருகிறான். ஏன்னா அது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சார்ந்தவன் இப்ப என்ன பண்றான், எந்துன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தன்கிட்ட இருக்கிறத பெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல வரும்போது இங்க இவன் ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆனா அந்த எல்லா மனைவிக்கும் தெரியும் உண்மை தான் புருஷன் யாருன்னு. ஏன்னா கூடயே வாழ்றவங்களுக்கு தெரியாத, வெளியே வேணா ஒத்துக்காம இருப்பாங்க, வெளியே விட்டு கொடுக்காம பேசுவாங்க, பெருமையா பேசுவாங்க. ஆனா உண்மையா நம்ம புருஷன் யாரு, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அவன் நல்லவனா கெட்டவனா, அயோக்கியனா எல்லாமே தெரியும். அதனால என்ன பண்றது, இது இதை இழிவு பத்தினா நம்மளுக்கு வலிக்குது, இதை பெருமை பத்தினா அது இஷ்டத்துக்கு ஆணவம் ஏறிட்டு, இது ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால இவங்களுக்கு எப்போ இந்த நான் என்னால நடக்குதுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த இடத்துலதான் இவங்க நம்புறாங்க. மத்த எதுவுமே இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்ற நபருக்கு இப்போ பசி எடுக்குதுன்னு வச்சுங்க, என் பசி போகட்டும் அவரால் சொல்ல முடியுமா? என்னால் தான் நடக்குது, எனக்கு அசிங்கமா இருக்கு, என் வயிற்றுல மலைஜாலம் இருக்கு, துர்நாற்றம் வீசுது, அது வெளியே வந்துச்சுன்னா, காத்து வந்துச்சுன்னா இதெல்லாம் எனக்கு விட்டு போயிட்டோம், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பசியை கட்டுப்படுத்த முடியுமா? நான் தூங்க வேணாம், நான் முழிச்சிட்டு நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா இவர் முழிச்சிட்டு இருக்க முடியுமா? இவரால் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒன்னும் வேணாம், ஒரு உச்சா வர்றதை இவரால் நிறுத்த முடியுமா? அவருக்கு எங்க பார்த்தாலும் கண்ணுல அழுக்கு வருது, காதுல அழுக்கு வருது, மூக்குல அழுக்கு வருது, வாயில அழுக்கு வருது, நகை நுனிகள் எங்க பார்த்தாலும் அழுக்கு சேர்த்து. இந்த அழுக்கெல்லாம் சேரவே கூடாது, நான் சுத்தமா இருக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா நடக்குமா? என் வளர்ச்சி, என் முடி இப்ப பாருங்க, நான் இளமை பொங்க இருக்கேன், நிறைய முடி இருக்கு, வயதாக கொட்டுது, தோல் சருமம் சுருங்குது, இந்த மாற்றத்தை தடுக்க முடியுமா? இந்த உடல் வலிமையா இருந்தது அப்படியே வலிமை குன்றி போய் கூன் விழுந்து, எப்படி பிறக்கும் போது என்ன அறியாமல் நான் மலஞ்சலம் கழித்தனோ சிறு வயதுல, அதுக்கு ஒரு வயதான பிறகு அதே நிலை உருவாகுது, அறியாமல் மலஜலம் போகுது, எல்லாரும் அவமானப்படுத்தி
எதையெல்லாம் பெருமை, எதெல்லாம் முன் நான் பெரிய நாயகனாக காண்பித்தனோ அவர்கள் முடியே நான் தலை குனிந்து நிற்கும். என் உடல் தோற்றம் என்னால் மாறி இருந்தாலும் உள் உணர்விலே எனக்கு வலி யாருக்கு தெரியும்? யாருக்கிட்ட போய் சொல்லு? இல்லை, இதெல்லாம் தாண்டி அவர் சாப்பிட்ட சாப்பாடை அவரே ஜீரணம் செய்ய முடியுமா? இந்த வெளியே இருந்த பிராண வாயு உள்ள எடுத்து போனானே, இதை நான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா அவரால? நான் சுவாசிச்சேன் அவரால் சொல்ல முடியுமா? சுவாசிச்சேன் என்றால் எங்கிருந்து சுவாசித்தாய்? ஆக்சிஜனை எப்படி எடுத்தாய்? பிராணவாயு எப்படி எடுத்த? அது எப்படி உங்ககிட்ட போச்சு? நீ சாப்பிட்ட சாப்பாடு நல்ல உணவு, எல்லாம் வகையான ஆரோக்கியமாக ரொம்பவும் தேர்ந்தெடுத்து பார்த்து சமைத்த சிறந்த உணவு. ஆனால் அது உள்ளே சென்றவுடன் மலஜலம் ஆகிவிடுகின்றது. இதை யார் செய்தார்? இந்த சரிமானத்தை யார் செய்தது? இந்த சரிமானத்தை சரி செய்து எப்படி மலஜலம் ஆனது? இப்படின்னு இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல முடியுமா ஜெகதீஷ்? என் இருதயம் என்னால் தான் துடிக்கின்றதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது சாமி. அப்புறம் நல்லா தெரிஞ்சிருந்து அவர் சொல்றத நம்ம நம்பி அவர்கிட்ட வாதமோ பண்றதுல என்ன பிரயோஜனம்? ஆமா சாமி. சுவாமி, இந்த அவர் இந்த தொடர்பில் அந்த நான் தான் எல்லாம் செய்கின்றேன் என்று கூறுபவன் சிறியவன், எல்லாம் தானாக நடக்கின்றது என்று கூறுபவன் பெரியவர் சாமி. அந்த அதுதான் நானும் சொல்றேன். இப்ப பெரியவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாம் தானாக நடக்குதுன்றது சிறியவனா? இல்லை சாமி, எல்லாம் தானாக நடப்பது என்று கூறுபவர் பெரியவர் சுவாமி. அதுதான் நானும் அவரை தான் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. முதல்ல சொன்னது, அவருக்கு ஏன் அப்படி நம்புறாருன்னா, அவர் ஒரு பெண்ணை கவருகின்றார், காதலிக்கிறார், இனவிருத்தி செய்யறாருன்னா அவரு அதை செஞ்ச உடனே அதுல இருந்துதான் நான் எனதுன்றது சைக்கிளிங் ஆகுது. புரியுதுங்களா? அவருக்கு ஏன் அப்படி சொல்ல வருதுன்னு சொன்னா இதனால வருது. இவருக்கு ஏன் சிறியவனுக்கு ஏன் வரலன்னா அவன் வாழ்க்கையின் அனுபவம் இல்லை, ஒரு உடல் அந்த இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால அவங்களுக்கு அது வரலன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அவன் கூறுகின்றது. அது அதை சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மேல வந்தேன். இந்த உடல் இயங்குவது, உன்னை உறங்க வச்சா யார் விழிக்க வைக்கிறா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில. உறங்கிட்டே இருந்தாரு, எழுந்துக்கோ இல்லை, இறந்து போயிட்டாரு அப்படியே. எதுவுமே உன் கையில இல்லை. நீ எப்படி சுவாசிக்கிற? வெளியே இருந்து சுவாசம் உள்ள எப்படி போகுது? உள்ள இருக்கிற சுவாசம் கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருது? வெளியே இந்த ஆக்சிஜன் எப்படி உள்ள போகுது? இந்த அளவுகோல் யார் நிர்ணயிக்கின்றா? இந்த உயிர் எங்க இருக்கு? இந்த மனம் எங்க இருக்கு? இந்த அறிவு எங்க இருக்கு? எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்லாம இந்த உடல் தான் நான் நம்பும் போது எப்படி நம்பப்படுறது? இந்த உடல்ல இருந்து இப்ப நான் அம்மா அப்பா உடல்ல இருந்து நான் அந்த உடலை நான் சொந்தம் கொண்டாண்டேன். இப்ப நான் திருமணம் பண்ணேன், இன்னொரு உடலை சொந்தம் கொண்டாடுறேன். இந்த 2 உடல் சேர்ந்தவுடன் இன்னொரு உடல் பிறக்கின்றது. இப்படி இந்த இணைப்பு தான் நான் எனதுன்னு சொல்லி வளர்க்கப்படுறது. இந்த உடல் போனா எல்லா உறவும் போயிடுறது. பாருங்க, இந்த இடைப்பட்ட காலை தான். ஓகேவா? இப்போ அந்த பெரியவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதாவது வயதில் மூத்தவர். அவரு திருமணமாயி அவர் மனைவி இறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் உடல் போனோடனே அவர் மனைவி போயிட்டாரு. இவர் ஏன் பலவீனமாகணும்? இவர் எல்லாம் நான் தானே செய்யறேன் சொல்றாரு. பலமா இருக்க வேண்டியது தானே? இவருக்கு இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிலே இல்லை, அது வேற விஷயம். ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும். ஒரு பிரிவால் ஏன் வாடி துவண்டு நொந்து நூடுல்ஸா போயிடுறாங்க? ஏன்னா அதை வச்சுதான் இவங்க நம்பினாங்க. நாங்க இந்த உடலை சார்ந்த விஷய அனுபவங்கள்லாம் இருக்கும் போது இந்த உடல் தான் நானும் நம்புவாங்க. அதனால அகங்காரம்,
ஆசை, பாசம், நேசம், காதல், காமம் எல்லாம் தொடர்ச்சியா வரும்போது இதெல்லாம் நான் தான் செய்யறேன். அப்சல்யூட்லி அவர் தான் செய்யறாரு. இத கரெக்டா செஞ்சா தப்பு இல்ல, இத தப்பா செஞ்சா தப்பு. இது நடைமுறை. எங்க பிறக்கணுமோ, எங்க செயல் பண்ணணுமோ பண்ணும். அது மிஸ்ஃபயர் ஆகி இங்க பண்ணாம அங்க அங்க பண்ணிச்சுன்னா தப்பாயிடும். இது வெறும் ஆணுக்கு தான் நடக்குமானா, ஆண் பெண் இரு பாலருக்கும் நடக்கும். எல்லாரும் இயல்புதான். இப்போ யாராலையாவது ஒண்ணும் வேண்டாம், ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால சாதிக்க முடியல. நம்ம கோபம் வருது, கோபத்தை சமாதானம் பண்ண முடியல, அமைதிப்படுத்த. ஏன் கோபப்படுறோம், ஏன் ஆத்திரப்படுறோம், ஒருத்தவங்க நம்மளை பயன்படுத்துறாங்க, இன்னும் நிறைய நோக்கங்கள் வச்சுக்கோங்க. நம்ம உடனே தன்னை கட்டுப்படுத்துறோம், ஏன்னா இழப்பு வந்துருமோ, ஏன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் யார் பண்றா, எங்க இருந்து பண்றான், அவன் யார்? இந்த நான் நான் சொல்றானே அவன் யாரு, எங்க இருந்து வரான், அவனுக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன பயன் இருக்கு, அவங்ககிட்ட என்ன பவர் இருக்கு, எதை வச்சு நம்ம இதெல்லாம் செய்யறோம், இதனால நம்மளால செய்யக்கூடிய விஷயங்கள் யாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்தான் என்றால் அவனுக்கு ஒண்ணு புரியும். இப்ப இவருக்கே தெரியாது, ஏன் பசிக்குதுன்னு தெரியாது, ஏன் சாப்பிட்டோன்னு தெரியாது, ஏன் தூங்கணும்னு தெரியாது, ஏன் நானும் சொல்ல தெரியாது, ஏன் எதுன்னு சொல்றேன்னு தெரியாது, ஏன் இதெல்லாம் நான் எப்படி நம்புறேன், எதை வச்சு நான் செய்யறேன்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் நிஜம். இதற்கு நான் தான் சம்பந்தப்பட்டேன், இதை நான் தான் பேசினேன், நான் தான் செஞ்சேன். ஸோ இது நான் தான், இது என் வாழ்க்கையை வடிவமைச்சவன் நான் தான் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள், உடல்நலம் கெடுது, மனநலம் கெடுது, பணநலம் கெடுது. இதை கெடுக்கும் போது ஒண்ணு வளரும் போது நான் சொல்றவங்க, இழக்கும் போது நான் இல்லாம ஏன் கடவுளை தேடணும், ஏன் பிறர் உதவியை நாடணும்? அப்ப நான் சொல்லி அவங்களுக்கு அவங்களே நன்மை செஞ்சுக்க வேண்டியதுதானே. ஏன் போய் மருத்துவரை பார்க்கணும், ஏன் போய் பொருளாதார நிபுணர்களை பார்க்கணும், அது தேவைகளுக்கு ஏன் வளர்த்துக்கணும்? இப்படி பல விஷயம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஏன் பிறர், இப்ப எல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீ உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீயே தானே உருவாக்கணும். உருவாக்குனது நீயே தான் வேண்டி போகணும். இப்ப இந்த இந்த பவர் அவர்கிட்ட இருக்குமா? எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கலையே கடவுள். இப்ப இவர் ஒரு பொருளாதார நிபுணர்னு வச்சுப்போம். இந்த துறையில தான் இவர் பேச முடியும். ஆனா இவர் இந்த பொருளாதார நிபுணரா இருப்பது இவர் வயிற்று பசியை போப்பதற்கு தான். இந்த வாயும் வயிறையும் உரிய நேரத்துல உரியபடி வாங்கணும்னா செல்வம் வேணும், பணம் வேணும். அதுக்காக தன் உடலை காப்பாத்திக்கணும், உயிரை காப்பாத்திக்கணும், தன் உடலை சார்ந்த உறவுகளை காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் சாப்பாடு வேணும், தங்க இடம் வேணும், இதுக்கு பணம் வேணும். அவர் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த உடலுக்கு தேவை, மனசுக்கு தேவை, உறவுகளுக்கு தேவையான விஷயங்கள் வீடு வாங்கணும்னா அந்த துறையை சார்ந்தவர்கிட்ட போகணும். உடல்நலை கேட்டா டாக்டர் கிட்ட போகணும். மேலும் நல்ல ஒரு துணிமணி வேணும்னா அவர்கிட்ட போகணும். உணவு தயாரிப்பாளர்கிட்ட போகணும், அரிசி தயாரிக்கிறவங்க, விவசாயிகள் கிட்ட போகணும், பருப்பு தயாரிக்கிறவங்க போகணும். இதெல்லாம் வாங்கி ஒட்டுமொத்த இவர் எப்படி நான் என்று சொல்லிக்க முடியும்? அதாவது நான் புறத்தே, நான் உள்ள போய் அதை பத்தி எல்லாம் சொல்ல, வெறும் பிராக்டிக்கலா வெளியே சொல்றேன். எல்லாம் நான் தான் பண்ணேன்னா நீ பணம் கொடுத்தது ஒண்ணு நீயா இருக்கலாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஆனால் இது இங்க கிடைக்கணும், இது உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உன் நிலைமை என்ன? உன்னால உருவாக்க முடியுமா? கிடைக்காமல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உரிய நேரத்தில் உரிய உதவிகளோ உரிய தேவைகளோ கிடைக்காம எத்தனையோ பேர் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த மாதிரி நான்ற அகங்காரத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆணவம் கம்மம் மாயை பிறப்பிலே இருந்தாலும் இந்த அகங்காரம் என்பது எதனால பிறக்குதுன்னா அவங்களோட அனுபவத்துல இருந்து வர்றது. அகங்காரம்ன்றது மிகவும் அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா கூட இருக்கணும்.
ஏன்னா அவங்க எப்படின்னா சுய அனுதாபம் படுவாங்க, அடுத்தவங்களோட அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக நிறைய விஷயங்கள் சாதுரியம் பண்ணுவாங்க. அது மனிதனை பலவீனமாக்குவதோட தன் கவனத்தை சீர்குலைக்கும், தன் கிட்ட இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைக்கும். அது ரொம்ப, இந்த அகங்காரம் ரொம்ப ஆபத்தானது. அது ஒரு குறுகிய காலகட்டம் எதிராளி கிட்ட பயன்படும், அதுக்கப்புறம் அது நம்மளை திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆணவம் அகங்காரம் எல்லாம் எதிராளி அழிக்கும், கஷ்டப்பட்டுட்டோம் துன்பப்பட்டுட்டோம்னு நினைக்கும். ஆனா அது அத்தனையும் நமக்கு நாமே செஞ்சு கொண்ட துன்பங்கள் ஆகும். இப்ப நீ ஆணவத்தாலும் அகங்காரத்தினாலும் தான்ற கர்வத்தினாலும் செய்த செயல்கள் எல்லாம் பிறரை துன்புறுத்துவதாக இருக்கும் இல்லையா? அது மனதாலோ உடலாலோ பணத்தாலோ ஏதோ ஒன்றத்தை அபகரிப்பதற்காக செஞ்ச விஷயமா இருக்கு. ஆனால் இந்த அனுபவம் வெளியே செஞ்சது அது உனக்குள்ளேயும் இருக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது பண்ணது நீ. எல்லாத்தையும் எந்துன்னு பற்று வச்சுக்கிறவன் நீ. என்ன அவன் இந்த அனுபவங்களும் பற்றாயிட்டு அது நாளைக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா உனக்குள்ள இருந்து அது வெளிப்பட ஆரம்பிச்சு உன்னை கெடுக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் தெரியறதில்லை. இந்த நீ ஏதோ ஒரு மூத்தவர் சொன்னி எல்லாம் என்னால் தான் நடக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அவங்க மாதிரி இந்த கற்பனை உலகத்திலே சஞ்சரிச்சு அவங்களுக்கு அவங்களே துன்பத்தை கொடுத்து கொண்டு, அவங்களுக்கு அவங்களே இறுக்கத்தை கொடுத்து கொண்டு, அவங்களே தண்டித்து கொண்டு, அவங்களே அழித்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே தெரியாதவன் எல்லாம் கடவுளோட இந்த சிறியவனுக்கும் இதே நிலையில் அவனுக்கு உண்மையிலே உரிய நேரத்தில் ஒரு குருவோ கடவுளை கருத்திருந்தால் அவனுக்கு இந்த போதனைகள்லாம் பெற்று எல்லாம் ஈசன் அருளாலே இயக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை காலகட்டத்தை விடுவிச்சு கடவுள்கிட்ட போவான். இல்லைன்னா இயற்கைக்கோ காலத்துக்கோ வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் பிறந்தும் தெரியாது, ஏன் வாழ்ந்தும் தெரியாது, ஏன் செத்தனும் தெரியாது. இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு கடவுள் ஏன் என்னை படிக்கணும், கடவுள் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், கடவுள் ஏன் என்னை இந்த மாதிரி சும்மா எல்லாத்துக்கும் நான் மட்டுமே இது இல்லை, எல்லாம் கடவுள் மேல் பழி போடுவது, கடவுளை நிந்திப்பது, அவமதிப்பது, இவனோட தேவைக்கும் ஆசைக்கும் எல்லாம் நந்திச்சுன்னா கடவுள்ல ரூகரான்மோ, நடக்கலன்னா கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல, அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, பிரச்சனையை கொடுத்துட்டாரு, அவர் எனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், அவ்வளோலாம் பண்ணேன் அப்படின்னு கடவுளை பழிப்பதும் நீதிப்பதுமாக அவன் வாழ்க்கை பயணம். வெறும் ஆதாயத்தின் பொருட்டு பேசுவோம். இந்த ஆதாயம் பெற்றது யார்? இந்த நான், என் சுயநலம் சொல்றான் இல்லையா, இந்த என் என்ற விஷயம், சுயம் அப்படின்னா இந்த சுயம் என்பது யார், எங்க அனுபவிச்சான், எங்க அது நான் தான் நம்பினா, அது எப்படி வருது, அதனால நான் அடைஞ்ச பயன் என்ன, யாருக்குன்னா விளக்கம் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், அது வேற விஷயம். ஒரு சொல்றான் இல்லையா, இதன்படி வாழ்றான், நான் சாதிக்கிறேன்றான், சாமர்த்தியக்காரன்றான், ஆளுமை செஞ்சேன்றான், 4 பேரை நாசம் பண்ணேன்றான், 400 பேரை கொன்றுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். இந்த விஷயம் எங்கிருந்து கிடைச்சது கேட்டா சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அவன் ஒன்றை உருவாக்கி அதன் பின்னாடி ஓடி அந்த அனுபவத்தை நான் என்று நம்பி எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா கட்சியில இவனே காரணமா அமைவான். நீங்க நிறைய அன்னைக்கு கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, அதுல அந்த ஹீரோ ஒரு டிவி ஃபிட் பண்றவர், டிவி மெக்கானிக், ஒரு டிவி டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில வேலை பார்க்குறவர், ஒரு ஆர்டர் வரும், போய் டிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாரு. அவன் டிவியை டெலிவரி பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு மர்டர் நடந்தது, ஒரு கொலை நடந்துரும். அந்த கொலையை இவன் பார்த்துருவான். அதுக்கப்புறம் இவனை அந்த கொலைக்காரன் துரத்துறதும், இவங்க கிட்டக்கிறதும், ஒரு பக்கம் போலீஸ் இவனை தான் கொண்டுட்டான்னு சொல்றதும், இந்த பெரிய போராட்டத்துல இந்த உண்மையை வெளியே வர வரைக்கும் அவன் தன் பதுங்கி ஓடி ஒளிஞ்சி வாழ்ற விஷயம்தான் படம். அவன் பாருங்க நிம்மதியா அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம், ஒரு கடை, வேலைக்கு போறான், இதுதான் ரொம்ப ஸ்மூத்தா போயிருந்த வாழ்க்கை ஒரு சின்ன சூழ்நிலையில மாறுச்சு.
இந்த கடைசியில என்ன, இந்த உண்மை தானா வெளியே வர்ற வரைக்கும் அவன் ஓடி ஒளிகிறான். அவ்வளவுதான். இதுதான் கதை. அந்த உண்மை வெளியே வர்ற வரைக்கும் அவன் ஒளிகிறான். அந்த உண்மை வெளியே வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாங்க போலீஸ், இவன் இல்ல கொலையாளின்னு சொல்லிட்டு இதை விளம்பரம் டிவியில சொல்ல, அதற்கப்புறம் அவன் வெளியே வர இந்த ஓடுறதும் ஒளியறதும் மறையறதும் வாழ்க்கையின் போராட்டமாயி கட்சியில இவன் குற்றவாளி அல்ல என்று தெரிஞ்ச உடனே அவன் இது பண்றான். இதுல இவர் என்ன பாவம் பண்ணாரு, இவர் என்ன தப்பு பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. இப்ப இவர் சொல்லுவாரா இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? சோ நல்லது நடந்தா எல்லாம் என்னால நடக்குதுன்னு சொல்றான். கெட்டது நடந்தா மட்டும் ஏன் கடவுள், பொண்டாட்டி, புல்லு, அம்மா, அப்பா, இயற்கை, காலம் எது மேலாம் ஒண்ணு பழி போடுறோம். அடுத்தவன் பார்த்து பொறாமப்பட்டுருவானுன்ற பயத்துல எல்லாம் கடவுள் அருள், சாமியார்ல எல்லாம் இது பண்ணுவோம். ஆனா உண்மையா அவனோட ஆணவம் அப்படி விடாது. இந்த அகங்காரம், இந்த ஆணவம் எல்லாம் எப்படி பிறக்குது, அது எங்க இருந்து பிறகுது, எங்க இருந்து இயக்குது, எப்ப என்ன உயர்த்துது, எப்ப என்ன தாழ்த்துது, நான் ஏன் இதை தேடுறேன், இதனால எனக்கு என்ன பயன், இது வந்தா என்ன நடக்கும், இது வந்தா என்ன நடக்காது, ஒன்னும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கும், சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். சதா சிந்திச்சு டயர்டாகி சலிப்பும் சோர்வுமாயி அப்புறம் போக பொருளின் துடுப்புக்கு ஆளாகி காமத்துக்கு குரோதத்துக்கு ஆளாகி இப்படி தன்னைத்தானே ஒரு எப்படி சொல்றது, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் நிலை, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் நிலை, தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளும் நிலை என்று போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு என்னால் தான் நடக்குதுன்னு சொல்றவர் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு எல்லாத்தையும் வாழ்ந்து காட்ட முடியுமா? சொல்லுங்க ஜெகதீஷ். முடியாது சுவாமி. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல ஒண்ணுமே நடக்கல. என்ன ஒண்ணு, நம்ம வட்டத்தை சுருக்கிறோம். அதனால என்ன பண்றாங்க, ஒரு நம்ம கலாச்சாரம் பழக்க வழக்கம் சொல்லி ஒண்ணு உருவாக்கி ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, அது இது பாருங்க, பருவம் அடைஞ்சது அவரே அடைஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? 14 வயசு வரைக்கும் அவன் இயல்பா இருக்கான். 16 வயசுல அவன் பருவம் அடைஞ்ச மாதிரி தனக்குன்னு ஒரு சொந்தம், விருப்பு வெறுப்புன்னு, ஆசை, தன் தேவைன்னு தனியா பிரிக்கிறான், அம்மா அப்பா கிட்ட இருந்து விலகுறான். இது அவரே செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? நானே பருவம் அடைஞ்சேன், நான் தான் பருவம் அடைஞ்சேன், நான் தான் இது தகுதியான ஆண்மையான ஆண்மகனானேன்னு சொல்ல முடியுமா? அது வரைக்கும் இளைஞனாக இருக்கிறான், அப்புறம் குழந்தையாக இருக்கான். அந்த பருவங்கள் எப்படி மாறுது? அந்த இளைஞன், வாலிபன், இளைஞன், அதற்கப்புறம் கணவன், அதுக்கப்புறம் தந்தை, அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு? இதெல்லாம் நானே மாத்தணும்னு சொல்ல முடியுமா? இந்த வாலிபன் வரைக்கும் நடக்கிற விஷயத்த அவன் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் நடக்கிறது நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவான் எல்லாரும். அது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நான் முதல்லயே சிம்பிளா சொல்லிட்டேன். இவர் எப்படி பருவம் அடைஞ்சாருன்னு ஒரு தெரியுமா? பருவம் அடைஞ்ச பிறகுதானே நான் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சொல்லுவாரு. முடியாது. இதெல்லாம் ஒரு இயக்கமாக இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ளதான் நீ நிக்கிற. இந்த இயக்கத்துக்குள்ளதான் கடவுளும் இருக்கான். இந்த இயக்கத்தை கடந்து போனீங்கன்னா கடவுள் தெரியும். இந்த இயக்கத்துக்குள்ளேயே சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் போகும். அதுக்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதா, கடமையை செய்யக்கூடாதுன்னு, கடமையை செய்யும் தவறுபவனுக்கு கடவுள் கருணை காட்டுறதே இல்லை. தன் கடமையை கரெக்டா செய்யணும். நான் ஆன்மீகம் பண்றேன், நானும் பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு கடமையை தவறக்கூடாது. ஸோ தன் கடமையும் கரெக்டா செய்யணும். இது கடமை, வாழ்றது தான் கடமை. வாழணும். அதனால இதுக்குள்ள நீங்க அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்மை தெரியல, ஒரு அறியாமைன்னு சொல்லி எல்லாம் இல்ல, அவர்கிட்ட இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அவரு குழம்பி அவருக்கு ஏதோ ஒரு பலம், அதுதான் நான் நம்பதுனால தான் ஒரு படம் ஓடுது. அவர் வாழ்க்கை ஓடினது எல்லாம் தன்னால் தான் இயங்குதுன்றதுனால வேகமா ஓடினுது. எனக்குன்னா ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகி எதுவுமே கிடைக்காம அவதரிச்சு அப்படியே கையும் காலமா அப்படி கை விரிச்சு நிப்பார்ல, அன்னைக்கு புரியும் இது நம்மால் ஆகக்கூடியது ஒண்ணும் இல்லை.
அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து கொண்டால் அதுவே பெரிய விஷயம். ஒரே ஒரு நாள் யாரோட உதவி இல்லாமல் அவர் தேவையை அவர் பூர்த்தி செய்து சொல்லுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. ஒரே ஒரு தினம் 24 மணி நேரம், இன்று காலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் யாரோட உதவியும் யாரோட எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அவரோட தேவையை அவர் மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதை செய்ய முடியுதான்னு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் அவர் சொல்ல யார் இந்த வாதி, யார் இந்த விவாதி, யாரிடம் வாதம் செய்தீர்கள், யாரிடம் விவாதம் செய்தீர்கள் ஜெகதீஷ்? இல்லை சாமி, ஒரு நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கேன். ஆஹ், இந்த அப்புறம் மாதிரி முடிவு விவாதம் போல நான் ஸ்டார்டிங்லயே நிறுத்திட்டேன். ஆனா அவரோட நோக்கம் எல்லாமே இப்படி இருந்தது. நீங்க எளிமையா கேட்டிருக்கலாமே. சரிப்பா நான் சொல்றியா, அந்த நான் நான் ஒரு என்பது யாருன்னு ஒரு இது மாதிரி கேட்டேன், சினாரியோ மாதிரி சொல்லி, சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லி கேட்டேன். இல்ல அது ஓகே. அவர்கிட்ட விவாதம் முடிஞ்சுதா, தெளிவு கிடைச்சுதா, இல்ல அவர் என்ன நான் தான் ஜெயிச்சுட்டு போயிட்டாரா? அவர் நான் தான் அப்படிதான் சொல்லிட்டுதான். நான் நம்மளால வந்து நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காலம், நேரம், நிறைய விஷயம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொன்னேன். அவர் வந்துட்டு இருந்தாலும் இது எல்லாத்துலயுமே நம்ம நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், நான் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதான் சொன்னேனே கடைசியா, ஏதோ அவர் அந்த நம்பிக்கை இயக்குது. காலம் வரும், எல்லாம் மாறும், உண்மை புரியும். பட் நாம இவர்கிட்ட போய் விவாதிச்சுக்கிட்டு நம்ம காலத்தை வீண் படிக்க வேணாம். ஆமா சார். அவரோட நம்பிக்கைக்கு நம்ம தலையிட வேணாம். அவர் அதை நம்பட்டும். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றத நாம் நோக்கமோ தவிர, நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை நீயும் நம்ப வேணும்னு யாரையும் சொல்ல வேணாம். கேட்கிறவனுக்கு சொல்லுங்க. ஆமா சாமி, அது சும்மா ஒரு பேச்சுல போறப்போ பேசிட்டு. சரி, ஆன்மீகம் நானும் இதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தான் போய் பேசணும். ஏதோ சும்மா போடுறவரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்காது. சரி, பசியோட இருக்கிறவங்க கிட்ட போய் கடவுள் பத்தி பேசினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும். அவன் பசி தீர்ந்த பிறகு இந்த பசியை ஏன்டா நான் உனக்கு போக்குனேன்னா, கடவுள் நீ பசியா இருக்கன்னு என்கிட்ட சொன்னான். என்னாலும் உனக்கு கடவுள் உதவி செய்ய வச்சான், உன் பசியை போக்கினான். அவன் சாப்பிட்டு முச்ச பிறகு நீ இதெல்லாம் செஞ்சது கடவுள்றான்னு சொன்னா நம்புவான். பசியோட இருக்கும்போது உன் பசியை போக்க நான் உனக்கு பிரார்த்தனை செய்கின்றேன், இனி உனக்கு பசிக்காதெல்லாம் சொன்னா அவன் கோவப்படுவான், ஆத்திரப்படுவான். நான் துன்பத்துல இருக்கும்போது என்னை பார்த்து கேள்வி பண்றியான்னு கேட்பான். அதனால எல்லார்கிட்டையும் போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. அவரவர்கள் நம்பிக்கை, அவரவர்கள் வாழ்க்கை என்றாவது அவர்களும் சோர்ந்து தளர்ந்து வந்து நிற்பாங்க. இதெல்லாம் ஏன் அன்னைக்குதான் நம்ம இந்த உண்மைகளை பத்தி எல்லாம் பேசணும். யாரிடமும் வாதிப்பதும் விவாதம் செய்வதும் இல்லை. நீதான் பெரிய ஆளா, ஓகேப்பா நீயே பெரிய ஆளா இருந்துக்கோ, சரி நாங்க சீரியர், ஆமா நாங்க சீரியர்கள் தான். ஓ, ஏன் நம் நேரத்தை நாம் வீணடிப்பானே? உண்மை சார். நம் நேரத்தையும் நம்மளோட தேவையில்லாத ஒரு நாம் விருப்பப்படாத தொடர்பு, விருப்பப்படாத வார்த்தைகளை பேசணும். அவங்க ஒரு வேளை நம்மளை அலட்சியப்படுத்தி நம் அறிவுக்கு ஒரு சோதனையை வந்து விட்டால் நாம் யாருன்னு காட்டணும், அது வேற விஷயம். அவன் சாதாரணமா சும்மா அந்த ஒரு பலவீனமான மனிதன், ஆணவம், அகங்காரம், தான்ற கர்வம் என்றத்துல வாழ்ற ஒரு பலவீனமான மனிதன் அவன். அதனாலதான் தன்னை மிகைப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏதோ தன்னை பெருமை தேடிக்கொண்டு. இவங்கெல்லாம் பலவீனமானவங்க. இவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம காரணத்தை, நம்ம எல்லாம் பலசாலிகள். ஸோ ஏன் அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம நீ நல்லா பேசிட்டு இருக்கோம், நீங்க தான் பெரிய ஆளா, சந்தோஷம். இல்லைங்க நாங்க ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்மளோட எனர்ஜி சேவ், தேவையற்ற கம்யூனிகேஷன் வளர்க்க தேவையில்லை. அவர்கிட்ட போய் இது அதுன்னு சொல்லி அவரை பிளாக் பண்ணி அவர் நம்பிக்கையும் உடைக்க வேண்டாம். அவர் கெட்டதை தான் நம்பி வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னா அதோட ஓடட்டும். அவர் ஏதோ அதுக்கு ஒரு பலம் கொடுக்குது, அந்த பலம் என்ன வாழ வைக்குதுன்னு நம்புறாரு, அதனால அது பின்னாடி போறாரு. அது
உண்மை பேசும், காலம் பேசும், எல்லாம் பேசும். பேசும்போது அவர் நம்மளை தேடி வந்து நம்மகிட்டயே உதவி கேட்கலாம். அப்போ நம்ம அவருக்கு உபதேசம் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இல்ல இல்ல இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு அவருக்கு விளக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன் விளக்கம் செய்யணும்? அவருக்கு உண்மையான விளக்கங்கள் கிடைக்கணும், உண்மையான உபதேசங்கள் கிடைக்கணும்னா அது கடவுள் நம்மளுக்கு செல்லுமா இல்ல அவருக்கு கிடைக்கும். இப்ப அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்ப நான் சொன்ன விளக்கங்களை எல்லாம் நீங்க அவரை கேள்வி கேட்டீங்கன்னா அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் அதை தவிர்ப்பதற்கு, அதை எதிர்க்கத்தான் அவரால் முடியும். அதற்கு இல்லாததெல்லாம் பேசுவார். உங்களுக்கே தெரியும், அதை எதிர்ப்பார், மனஸ்தாபம் ஏற்படும், கோபம். ஏன்னா அவருக்கு ஒரு பக்குவம் இல்லை. கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம். இல்ல இல்ல நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும்னு உங்களை மிரட்டலாம், உருட்டலாம். அந்த ஆணவம் அவங்களை அப்படித்தானே இயக்கும். அந்த அகங்காரம் அவங்களை அப்படிதான் செயல்பட வைக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா அவங்க எதிர்பார்க்கும் போது நீங்கள் பதில் உரைத்தீர்கள் என்றால் அதுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை விட்டு சும்மா நம்ம பொழுது போலன்றதுக்காக நான் யோகா செய்யறேன், நான் தியானம் செய்யறேன், அதை பத்தி நீ கேளு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளை உயர்த்திக்கொள்ளணும். அதுல இருந்து நம்ம ஒரு பெருமை வரும்போது நானும் அதை தான் செய்கிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால யார்கிட்ட எதை பேசணும், எப்போ பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால்தான் இடம், பொருள், ஏவல். இடம், பொருள், ஏவல்னா செயல். இதை எங்கே, எப்போ, எப்படி செய்யணும், இதை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா பிகினிங்ல, இப்ப வினோத் கேள்வி பதில் சொல்லும் போது ரகுரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த ஆற்றலை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை முறையாக பயன்படுத்தாவிட்டால் உடனே போயிடும் அந்த ஆற்றல். அது திரும்ப பெறுறது ரொம்ப கஷ்டம். சோ இதை எப்படி நீ பயன்படுத்துகிறாய்? கடவுள் சொன்னபடி பயன்படுத்துகின்றாயா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகின்றாயான்றது நீங்க தான் முடிவு செய்யணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கூடுமான வரைக்கும் ஆர்குமெண்ட்டுக்கு போவாதீங்க. ஏன்னா சொன்னா புரிஞ்சு சொன்னா ஏத்துக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க என்ன கேட்கலாம், உங்ககிட்ட தான் கொடுத்தேன் சாமி, எவ்வளவு பேர் வராங்க. நான் என்ன எது சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன், டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், என்னமே ஆக மாட்டேன். நான் பொறுமையா அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க நம்பும் வரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க நம்பி புரிஞ்சு அவங்களே ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வர வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கடமைகள் அதிகம் இருக்கு, நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு எல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு உண்மை தெரியும்ல. சோ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்றது நோக்கமே நாம் அமைதியாக இருக்கிறதுக்கு தான். இந்த உண்மைதான் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும். எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என்னை மிகைப்படுத்துவதோ பெருமைப்படுத்திக்கிறதுக்காக எல்லாம் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கல. நம்மளை அறிவதற்காகவும் நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமா இந்த உண்மை என்ன பண்ணுன்னா நம்மளை பக்குவப்படுத்தும். அவருக்கு உண்மை தெரியல பேசிட்டு இருக்காரு, நம்மளுக்கு தெரியும், நாம் அமைதியா பொறுமையா போகணும். அவருக்கே என்னைக்கு தேவைப்படுறதோ அன்னைக்கு சொல்லுங்க. அதை விட்டு நம்ம வீண் விவாதங்களை வளர்க்க வேண்டாம், காலத்தை வீணடிக்க வேண்டாம். புரியுதுங்களா ஜெகதீஷ்? புரிகின்றது சார். நன்றி சார். எது ஒன்றும் அவரவர்கள் அனுபவத்தில் உணரும் போது தானே நம்புவாங்க, இல்லையா? ஆமா சார். நான் எதுவுமே அதனால சாமி சொல்லிக்கலாம். அது அவர் துன்பத்துல இருந்தாரு, அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படின்னு சொன்னா அவரால் அதை ஏத்துக்க முடியல. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டு. அந்த துன்பத்துக்கான காரணம், அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கணும். அதை விட்டு எல்லா கடவுளையும் எஸ்கேபிசம் மாதிரி நீங்க சொல்லுவதான் ஒரு காண்டாயிட்டு இருக்கு. ஜெகதீஷ், அவர் துன்பத்தை போக்குவதற்கான விஷயத்தெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். எதுவுமே நம்ம கையில இல்லை, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு மெத்தனத்தனமா நீங்க பதில் உரைச்சதுனாலதான் அவருக்கு கோவம் வந்துச்சு சொல்லுச்சு. நான் அப்படிலாம் சொல்லி சாமி, அப்படின்லாம் சொல்லி தருணம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது சார்.
அதுதான். இப்ப இந்த மாதிரி தருணத்துல அவங்களுக்கு ஒரு அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம லாஜிக் பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரிகின்ற அவர் துன்பத்துல இருக்கும்போது முடிஞ்சா நம்ம கேட்கணும். இல்ல நம்மளுக்கு அதெல்லாம் முடியல, நானே 1008 பிரச்சனை இருக்கிறேன்னா ஜஸ்ட் அவருக்காக ஒரு பிரார்த்தனை, சுவாமி பார்த்துக்கோங்க, இவருக்கு தேவையான உதவி செய்யுங்க, குரு கிட்டயோ கடவுள்கிட்டயோ யார்கிட்டயோ பிரார்த்தனை வச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதை விட்டு நீங்க அவர்கிட்ட போய் சேர்ந்தனா அவர் துன்பத்துல இருக்கிறவர் நம்மளையும் துன்பம் தான் படுத்துவார் இல்லையா? உண்மை. அவர் எதை சொன்னா ஒத்துப்பாரு? உண்மையை ஒத்துப்பாரா? நம்ம அவருக்கு அந்த துன்பத்தை நீ அந்த பக்கம் அந்த தருணத்துல அந்த துன்பத்தை போக்கி இருந்தனா அவர் உன்னை நம்பி இருப்பார். நீ சொல்லதான் நிஜம் என்று. அதுக்கெல்லாம் புரிகின்ற இன்னும் காலம் இருக்கு. நிறைய பக்குவங்கள்லாம் வரணும். தேவையில்லாம அடுத்த விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காம இருக்கதே நல்லது. நீங்க எதிராளியை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா அவர் இப்படி நிறைய எதிர்பார்ப்பு, கம்யூனிகேஷன்ஸ் வளரும். அந்த கம்யூனிகேஷனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி சிந்திக்க கூடாது. அதனாலதான் இந்து தர்மத்துல அடுத்தவங்க மனசை ஆராயக்கூடாது. நீ எவ்வளவு கற்றிருந்த ஞானியாக இருந்தாலும் அடுத்த ஒரு மனதை ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்து தர்மம். அதனாலதான் சிவபெருமானே பாத்தீங்கன்னா எப்போதும் ஏன் கண்மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரு தன்னை நினைச்சுதான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தன் நிலையில் அந்த மாற்றமற்ற சிவத்தன்மையிலே இருக்கின்றார். அதனால்தான் சிவாலயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நந்திக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, கடவுளும் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஒரு இது மாதிரி அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பார்த்தாலோ கேட்டாலோ அவங்களுக்கு அமைதி. இது மாதிரி ஒரு விஷயங்கள் எப்போ எதிர்பார்க்கப்படுறதோ அப்போ பேசினா அது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு மன்னிக்கணும். ஒரு டீ கடையிலயோ ஒரு ஹோட்டல்லையோ உட்காந்து நல்ல பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே மனம் இப்படி செய்யுது, அறிவு அப்படி செய்யுது, உடல் இதை கேக்குது பேசுனீங்கன்னா அபத்தமா இருக்கும். அது அசிங்கமா இருக்கும். ஒரு கோயில்ல உட்காந்து ஒரு தனிமையில் உட்காந்து ஒரு நல்ல சுற்றுப்புற சூழலை அமர்ந்து கொண்டு ஆண்டவனை பத்தி பேசினால் அது வரவேற்கப்படும். ஒரு பொழுதுபோக்கு இடத்துல போயிட்டு கடவுள் பத்தி பேசினா நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த இடம் பொருள் ஏவல் எதை எங்க பேச வேண்டும், எதை எங்க செய்ய வேண்டும், எதை எப்போ பேச வேண்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப உடனே நீங்க எனக்கு கவுண்டர் கொடுப்ப, நீங்க அப்படி செய்றீங்களா சாமி? நான் 33 35 வருஷம் இதுல போராடி வந்துட்டேன். எனக்கு 24 மணி நேரம் இடம் பொருள் எல்லாமே ஒண்ணுதான். எனக்கு என்னால அது சாத்தியம். ஆனா அது உங்களால முடியுமானா அதற்கான அனுபவங்கள், அறிவு, திறன் எல்லாம் நீங்க வளர்த்த பிறகு உங்களாலே முடியும். ஆனா வளரும் போதே இதெல்லாம் செஞ்சா நீங்க பலவீனமாயி திரும்ப இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க மட்டும் பண்றீங்களேன்னு நான் இத்தனை வருஷம் கடந்துதான் பண்றேன். உங்க நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள், நிறைய இன்னல்கள், நிறைய துன்பங்கள், நிறைய அவமதிப்புகள், அடி கூட வாங்கியிருக்கேன் நான். உங்களை மாதிரிலாம் பேசி அந்த மாதிரி ஒரு முறை நான் பருவதமல்ல இருந்து நான் கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் உட்காந்து குறி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சாமி ஆடிக்கிட்டு ஒரு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு. உடனே என்னால பொறுக்க முடியல, நேரம் விறுவிறுன்னு போனேன். இது இந்து தர்மத்துல இந்த மாதிரி குறி சொல்றது, அருள்வாக்கு சொல்றதெல்லாம் கிடையாது, நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, சாமி ஆடுறதெல்லாம் தப்பு அப்படின்னேன். இன்னும் எழுந்து ஒருத்தன் வச்சான் ஒண்ணு பல்லாருன்னு வாங்கிட்டு ஒரு அறை வாங்கிட்டு அப்புறம் தூரம் உட்காந்து யோசிச்சேன், நமக்கு இது தேவையா? இதெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு தான். இந்த மாதிரி நிறைய இன்னல்கள்ல அடிபட்டு உதப்பட்டு அதுக்கப்புறம் தான் அடங்கிட்டேன். ஆஹா, இது எங்க எப்போ யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும், இல்லைன்னா இதுக்கு வரவேற்பா இருக்காது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லி போயெல்லாம் நம்ம காட்ட முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. ஒரு முறை ஒரு சுவாமியாரிடம் போயிருந்தேன். நான் இப்ப எனக்கு சின்ன வயசு, சரி, ஆனா நானும் பெற்றவன் தாங்க.
சின்ன வயசு ஒரு பெரிய சுவாமியாராச்சு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர் ஏதாவது உபதேசம் கொடுத்தாருன்னா அதை பின்பற்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி போனா, அவர் என்னை எதிரியா பாவிச்சு பயங்கரமா பேசுறாரு. நானும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு உள்ள இருந்து என் சுவாமி சொல்றாரு, உனக்கு உபதேசத்துனா வெறும் இவங்க முன்னாடி பணிஞ்சு நிற்பதற்கா, உன் அறிவை வெளிப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் இறங்கி ஓபன் பண்ணேன். அவர் பாத்தீங்கன்னா எனக்கு அவரோட பலத்தை வச்சு எனக்கு தீங்கு விளைவித்து என் உடல் துன்பப்படும்படி செய்து. அப்புறம் நான் போக்கிட்டேன் திருவண்ணாமலை வச்சுக்கோங்க. ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் நானும் பட்ட அவஸ்தை. இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு அவருக்காக நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா உடனே ஒரு பிரார்த்தனை செய்திருக்கலாம். சாமி இப்படி இருக்கு சுவாமி, நீங்க பார்த்துக்கோங்க, அவருக்கு அமைதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, அவர் இன்னல போக்குங்க, வேறு போக்குங்க, அவருக்கு என்ன தேவையோ அது கொடுங்க சுவாமின்னு நீங்க கடவுள்கிட்டயோ சாமி கிட்டயோ கேட்டிருக்கலாம். சிம்பிளா முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அந்த அனுபவத்தினால் நாளைக்கு உங்களை கேட்டிருக்கலாம், இதெல்லாம் இப்படி நல்லா ஆயிடுச்சு, மாறிட்டேன், நல்லா வந்துச்சு. அப்ப நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வரவேற்பா இருக்கும். நன்றிங்க சார். ஓகே ஓகே ஜெகதீஷ். சரி, இன்னைக்கு இந்தியா மேட்சோட ஃபைனலும் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே நம்மளும் சார். நேரத்தை கரெக்டா நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வினோத் ஆமாம் வந்து சார். உள்ளுக்குள்ள என்ன திட்டிகிட்டே இருக்காரு, மேட்ச் பார்க்க விடாம இருந்தாலும் பேசினே இருக்கிறாங்க. எனக்கு கேக்குது வினோத்தோட குமுறல். அப்படிலாம் இல்லை. செல்லமாக ஆமா செல்லமா என்னை கடிந்து கொள்கிறார், எனக்கு புரியுது. சரி, நம்ம நிறைவு செய்வோமா வினோத்? ஜெகதீஷ் நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சார். நிறைவு சார். நிறைவு சார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.